அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் அருளாலே நாம் இன்று அந்த அருட்பெருஞ்சோதியின் தனிப்பெரும் கருணை என்ன என்பதை நாம் இங்கே பெருமான் துணையோடு சிந்திக்க இருக்கின்றோம். என்னை இங்கே பேச அழைத்த போது நான் என்ன தலைப்பில் பேச இருக்கிறேன் என்பதை எனக்கு அப்போது கேட்டார்கள். ஆனால் என்னால் சொல்ல முடியவில்லை. பெருமான் ஒரு தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார். அந்த தலைப்பின் சில செய்திகளை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். காரணம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று ஆரம்பத்தில் அருட்பெருஞ்சோதி அகவலில் தொடங்கி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று இருமுறை அதன் முடிவிலும் அந்த அகவலில் இருக்கிறது. இந்த 4 அருட்பெருஞ்சோதிக்கு இடையில் 3வது நிலையில் இந்த தனிப்பெரும் கருணை எங்கிருந்து வந்தது என்று நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். காரணம், 5 திருமுறைகளில் தேடி பார்த்தாலும் இந்த மகா மந்திரம் எங்கிருக்கிறது என்று அது இதுவரையில் என் சிற்றறிவுக்கு எட்டவில்லை. 6ஆம் திருமுறையில் பார்த்தாலும் அங்கும் இந்த மகா மந்திரம் இல்லை. பிறகு அது எங்கிருந்து வந்தது என்பதை பெருமானின் கருணையினால் அந்த மந்திரம் இதுவரை பெருமான் சொல்லி இருக்கின்றார், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று. ஆனால் இந்த மகா மந்திரம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், பெருமான் எனக்கு சிவபெருமானால் தந்த அருளப்பட்டது என்று சொல்கிறார். இது அருளப்பட்ட அந்த தருணம் எது என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். உரைநடை பகுதியில் எங்கு தேடினாலும் கிடைக்காது. முறைகளில் எங்கு தேடினாலும் கிடைக்காது. இது எங்கு இருக்கிறது? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு எப்போது தந்தார்? இதை நாம் அப்படியே வைப்போம். இப்போது இந்த மகா மந்திரம் எல்லோருக்கும் ஒரு குறை இருக்கிறது. 1லிருந்து 5 திருமுறைகள் சமயம் சார்ந்து ஒரு இனம் சார்ந்து அது சென்று கொண்டிருக்கிறது. 6ஆம் திருமுறை மாத்திரம் சமயம் கடந்து மதத்தை முன்னிலைப்படுத்தாமல் பலதெய்வ வழிபாட்டை விட்டுவிட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்தான் நம் இறைவன் என்பதை அறுதியிட்டு இந்த நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த 1ஆம் திருமுறையிலிருந்து 5ஆம் திருமுறை நமக்கு தேவையா? இது பல சன்மார்க்கிகளுக்கு மத்தியில் எழுந்துள்ள பெரிய ஒரு கேள்வி. அதையெல்லாம் நாம் படித்தால்தானே பல தெய்வ வழிபாட்டுக்கு நம்மை அதை இட்டுச் செல்கிறது. ஆகவே அதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு 6ஆம் திருமுறையில் நம் கவனத்தை செலுத்துவோம் என்றுதான் நான் சென்ற இடங்களிலெல்லாம் இந்த அன்பர்கள் மனநிலை இருக்கிறது.
இது திருமறை என்று சொல்லவில்லை. மறை என்றால் வேதம். இது திருமுறை என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த முறைக்கும் மறைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மறை என்றால் வேதம். வேதம் ஆரம்பத்தில் காட்சி பொருளாக இருந்தது. அது திருஷ்டா என்று சொல்வார்கள். அதன் பின்னால் அது இறைவன் அருளாளர்களுக்கு முன்பாக காட்சி கொடுத்து அதை ஓதியது வேதம். அடுத்த நிலைக்கு அந்த அருளாளர்கள் தனக்கு பின்னே வந்தவர்களுக்கு தன்னுடைய வாய் வழியாக செவி வழி செய்தியாக சொன்னது ஸ்மிருதி. இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு முறை என்று வைத்திருக்கிறார்கள். இந்த திரு அருட்பா என்று சொன்னால் இந்த திருவருட்பாவை இந்த தலைப்பிலே பெருமான் எழுதவில்லை. அவருடைய இறை அனுபவங்களை அவர் அங்கங்கே பாடலின் வடிவில் தன்னுடைய இறை அனுபவத்தை சொல்லி இருக்கிறார். இது 1ஆம் திருமுறையிலிருந்து 5ஆம் திருமுறை வரை நீங்கள் பார்க்கலாம். முருகனே அவருக்கு உருவாகி இருந்து அன்னை பராசக்தியே அவருக்கு உணவளித்ததாகவும் இறைவனே காட்சி கொடுத்ததாகவும் இப்படி பல இறை அனுபவங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார். இங்கே நமக்கு உடனடியாக அறிவு வந்து விடாது. அது அனுபவபூர்வமாகத்தான் உணரப்பட வேண்டியது. இதைத்தான் மாணிக்கவாசகர் பெருமான் கூட என்ன சொல்கிறார் என்றால், ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அவரும் வேதம் என்று சொல்லவில்லை, ஆகமம் என்று சொல்கிறார். வேதம் அறியப்படுவது, அறிவிக்கப்படுவது. ஆனால் ஆகமம் அனுபவிக்கப்பட வேண்டியது ஆகமம் என்று சொல்றார். அருளாளர்களின் அனுபவங்களின் தொகுப்பு தான் இந்த ஆகமங்கள். அந்த ஆகமங்களின் வழி இறைவனை எப்படி அணுகுவது? இறைவன் அங்கேதான் இருக்கிறான், அவன் எங்கும் போவதில்லை. ஆனால் நாம் தான் பல நேரங்களில் அவனோடு நெருங்குகிறோம், பல நேரங்களில் அவனை விட்டு விலகுகிறோம். இதைத்தான் புறத்தாருக்கு செய்யோன் என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். ஆகமம் வழி நடப்போருக்கு அன்னிப்பு அருகில் இருக்கின்றான் என்று சொல்கிறார். வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டத்தின் வழி வந்த வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார்? அவர் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கை 2 பிரிவாக இருக்கிறது. சென்னையில் இருக்கும்போது ஒரு வள்ளல் பெருமானை நீங்கள் பார்க்கலாம். வடலூருக்கு சென்ற பின்னாடி ஒரு வள்ளல் பெருமான். 2 பரிணாமத்தில் நமக்கு வாழ்க்கையை எப்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவனின் கருணையை அணுகுவது என்பதை இந்த 2 வேறுபாட்டில் நாம் காணலாம். சென்னையில் இருக்கும்போது 12 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று அவர் கோவிலில் வழிபட்டு இருக்கிறார். ஆனால் அங்கே வடலூருக்கு சென்ற போது அவர் எந்த கோவிலுக்கும் போகவில்லை. அப்போது இந்த வள்ளலார் வேறா, அந்த வள்ளலார் வேறா? நாம் யாரை பின்பற்றுவது? இந்த கேள்வியை நீங்கள் கேட்பது போல நானும் பெருமானிடம் கேட்டேன். அப்போது இந்த தலைப்பின் சாரமே அதுதான். சைவ சித்தாந்தவாதிகள் இவர் அற்பாவம் என்று சொல்லவில்லை, எதையும் சொல்லவில்லை.
அங்கே தொழுவூர் வேலாயுதம் பிள்ளை அவர்கள் இவர் பாடல்களை அதை பதிவேற்றம் செய்யும் போது இது சிதம்பரம் ராமலிங்க அடிகளார் தொகுத்தளித்த திருவருட்பா என்ற ஒரு பெயரை அங்கே கொடுக்கிறார். அப்படி வந்ததுதான் இந்த திருவருட்பா. முதல் அருட்பிரகாச வள்ளலார் என்ற பெயரை சொன்னவரும் அவர்தான். வள்ளல் பெருமானுக்கு தன்னை வள்ளல் என்று அழைப்பதே பிடிக்காது. அவர் அடையாளப்படுத்த எதையும் விரும்பவில்லை. அவர் தன்னை அடையாளப்படுத்தியது ஒரே ஒரு சொல், சிதம்பரம் ராமலிங்கம். இப்போது நமக்கு ஒரு ஐயம் வருகிறது. அவர் பிறந்த ஊர் மருதூர். அவருடைய அப்பாவின் பெயரும் சிதம்பரம் அல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போது அந்த சிதம்பரம் எங்கிருந்து வந்தது? நான் இரவு முழுவதும் ஏதாவது குறிப்பெடுக்கலாம் என்று நினைத்த போது இந்த கேள்விகள் தான் வந்து கொண்டிருந்தது. பதிலை அவர் கொடுத்தார். ஒரு வயதில் அவருக்கு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தில் இருந்து சிவபெருமான் தன்னை வெளிப்படுத்தினான். 9 வயதில் அவருக்கு தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை, எதற்காக இங்கே நான் வந்தேன் என்பதின் அந்த பிறப்பின் ரகசியத்தை அவர் சிவ ரகசியமாக வெளிப்படுத்தினார். அப்போதுதான் அந்த வருவிக்க உற்ற பாடல் அங்கே வருகிறது. நான் ஏன் இங்கு வந்தேன்? அத்தனை வானவர்கள் இருந்தும் யாரும் முன்வராத காரணத்தினால் இசைவுற்று நான் வருவிக்க உற்றேன் என்பதை அவர் பதிவு செய்கிறார். அப்படி இந்த உலகில் வருவதற்கான காரணத்தையும் அவர் சொல்கிறார். இப்போது இந்த சன்மார்க்கம் என்பது வள்ளல் பெருமான் வருவதற்கு முன்னே இருந்த ஒரு சொல். சைவ சித்தாந்தத்தில் தாசமார்க்கம், சகமார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சன்மார்க்கம் என்று இருந்தது. அப்போது இந்த வள்ளல் பெருமான் தோற்றுவித்த சன்மார்க்கம் எப்படிப்பட்ட சன்மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு எங்கிருந்து அந்த வார்த்தை வந்தது என்பதை நாம் கொஞ்சம் சிந்திப்போம். இப்போது சைவ சித்தாந்தம் கூறுகிறது, பதி, பசு, பாசம். இதை வள்ளல் பெருமானும் பல இடங்களில் அவருடைய திருமறைகளில், அந்த திருமுறைகளில் அவர் விவரித்திருக்கிறார். நான் மீண்டும் மீண்டும் முறை என்ற சொல் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், மறை என்பது அறிஞர்களுக்கு மாத்திரம், புரிந்தவர்களுக்கு மாத்திரம். ஆனால் முறை என்பது எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நீதி. அதனால்தான் முறைகள் எப்போதும் பின்பற்றப்பட வேண்டியது. கிராமத்தில் சொல்வார்கள், முறை மாப்பிள்ளை, முறை மாமன். அவர்களுக்கு தங்கைக்கு தன்னுடைய அண்ணன் முறை செய்தல், கோவிலில் முறை மரியாதை, இதெல்லாம் செய்யப்பட வேண்டிய, கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒரு செய்திகள். இந்த கட்டாயமாக நாம் வாழ்க்கையில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை அடையக்கூடிய முறைகள் என்ன என்பதை நெறிப்படுத்தி சொன்னதுதான் இந்த 6 திருமுறை முறைகளும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து எதை எடுத்தாலும் நாம் முறை கொஞ்சம் தவறித்தான் போகிறோம் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து, இந்த பதி என்று சொன்னால் இறைவன். இந்த பதியை ஒரு சமயம் எனது என்று சொன்னதை பெருமான் விரும்பவில்லை. பதி என்று சொன்னால் அறிவித்தாலன்றி அறியப்படாதவன் அந்த பதி, அது இறைவன்.
இந்த பதி எப்படி பெருமானுக்கு தன்னை வெளிப்படுத்தினான் என்று சொன்னால், அந்த 1 வயது ஆகும்போதே அவன் சிவபெருமான் யார் என்பதை அந்த குழந்தை உணர்ந்து கொண்டது. அதனால்தான் தீட்சிதர்கள் யாரையும் வீட்டில் அழைத்து விருந்து வைப்பவர்கள் அல்ல. அப்பேற்பட்டவர்கள் இந்த குடும்பத்தாரை அழைத்து அங்கே விருந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பெருமான் காட்சி தந்ததை வள்ளல் பெருமான் மாத்திரமல்ல, அந்த தீட்சிதர்களுக்கும் உணர்த்தி இருக்கின்றார். அப்போதே அவர் தன்னுடைய இனம் என்பதை கடந்து ஒரு பொது சொத்தாக மாறிவிட்டார். அடுத்தது, நான் ஏற்கனவே சொன்னேன், 9வது வயதில் அவருக்கு வருவிக்கப்பட்ட இதை மாணிக்க வாசகர் குரலில் சொன்னோம் என்றால், புல்லாகி பூடாகி. ஏன் இதை மாணிக்க வாசகத்தோடு சைவ சித்தாந்தத்தோடு நான் கொஞ்சம் இணைத்து செல்கிறேன் என்றால், நாளை சிவராத்திரி, இதில் பெரும்பங்கு நமக்கும் இருக்கிறது. ஏனென்றால் எல்லா கடிதங்களில் பாடல்களின் மொழிவிலும் திருச்சிற்றம்பலம் என்று எழுதியவர் நம் பெருமான். அது அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமல்ல, நமக்கும் சொந்தம். இந்த நிலையிலே இந்த தன்னை அறிவித்தால் ஒன்றி அறியப்படாத இறைவன் பெருமானுக்கு தன்னை அறிவித்தான் அந்த 1 வயதில். இப்போது இந்த பசு என்ற அடுத்த நிலை, பசு என்றால் ஆன்மா என்பார்கள், உயிர் என்பார்கள். அதற்கு உயிர் என்றே சொல்லி இருக்கலாமே. பசு என்ற வார்த்தையை ஏன் நாம் அங்கே போட வேண்டும்? பசு, பசுவின் தலைவன் பசுபதி, சிவனுக்கு ஒரு பெயர். இந்த பசு என்றால் என்ன? ஏன் அதை ஆன்மாவை நாம் பசு என்று சொல்கிறோம்? பசு என்றால் கட்டப்பட்ட ஆன்மாவுக்கு பெயர் பசு. அது எதனால் கட்டப்பட்டது என்று சொன்னால், அதனுடைய ஆணவ மலம் என்ற ஆணவ மலத்தால் கட்டப்பட்டது. ஆணவ மலம் என்பது என்று சொன்னால் அது அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு. அப்போ இந்த பசு என்பது என்னவென்றால், அறிவித்தாலன்றி அறியப்படாதது. அவன் அறிவித்தாலன்றி அறியப்படாதவன் இறைவன், அறிவித்தாலன்றி அறியப்படாதவன். ஏனென்றால் இது அஞ்ஞானத்தில் இருக்கிறதால் இப்போது தன்னை உணர்வதற்காக அங்கே இந்த பாசத்தை இறைவன் கொடுக்கிறார். பாசம் என்று சொன்னாலே வழுக்கி விடப்படக்கூடிய ஒரு பொருள். அதை கொண்டு போய் இந்த பசுவுக்கு அந்த அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுவதற்காக இறைவன் அங்கே கொடுக்கிறான். அது நமக்கு பிறவியாக வாய்க்கிறது. நாம் பிறவியில் ஒரு ஆனந்தமயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் மனிதனின் விருப்பம். யாரும் துன்பப்படுவதற்கு யாரும் விரும்பவில்லை. அப்பேற்பட்ட அந்த உயிர்கள் இந்த உலகத்தில் பிறந்ததெல்லாம் நாள் முதல் அழுது கொண்டே பிறந்த உயிர் கடைசி வரையில் அமைதி ஆகும் வரை அழுது கொண்டே இருக்கிறது. இப்போது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஒரு மனுஷனை போய் இப்படி வாட்டி வத வைக்கிறது ஒரு கருணையா? அது சாதாரண கருணை இல்லை. துன்பம்னா எனக்கு ஒரு நிமிஷம் கூட, சில பேருக்கு வந்துருந்துட்டு இன்பம்னா என்னன்னு தெரியாது.
ஒரு துன்பம் மாறுச்சுன்னா அதுதான் இன்பம் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு தலைவலி இருக்கும்போது துன்பம், அந்த தலைவலி போச்சுன்னா அப்பாடா அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப தலைவலி போறதுதான் இன்பமா? அப்போ நமக்கு இன்பம் எது துன்பம் எதுன்னு தெரியல. ஆனா அவனை நம்ம பெருங்கருணையாளன் சொல்றோம். இன்னொரு இடத்துல சொன்ன இன்னைக்கு நான் வரும்போது ஒருத்தர் நல்ல இனிமையான குரல்ல பேசினாங்க, தாயினும் சால பரிந்து. ஒரு கருணையின் இருப்பிடம் அங்கங்கே நான் இறைவன் பிரத்யட்சமாக தோன்ற முடியாத இடங்களில் எல்லாம் அங்கங்கே தாய்மார்களை படைத்திருக்கின்றான் ஒரு கருணையின் வடிவாக என்று சொல்வார்கள். இந்த கருணையின் வடிவாக இருக்கும் தாய்கள் அன்னை விட இந்த அருட்பெருஞ்சோதியை ஆண்டவர் என்ன பெருங்கருணை வைத்திருக்கிறார். அம்மா இருந்துட்டு எப்பவுமே குழந்தை துன்பப்படுறதை விரும்ப மாட்டார். தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த குழந்தை நல்லா இருக்கும். ஆனா இவன் என்னடா துன்பத்தையே கொடுத்துட்டு இருக்கான். அவன் எப்படி தாயை விட பெருங்கருணையாளன்? இப்ப எங்கேயோ நம்ம வந்துட்டு ஒரு இடைவெளி நமக்கு இருக்கு, வள்ளல் பெருமானுக்கும் நமக்கும். இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தை அவர் எப்போது சொல்கிறார், எப்படி சொல்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். 1873ஆம் ஆண்டு சித்தி வளாகத்தில் கொடியேற்றும் போது அவருக்கு உணர்த்தப்பட்ட மகா வாக்கியம் மகா மந்திரம் இது என்று பெருமானை பதிவு செய்திருக்கிறார். மற்றதெல்லாம் வார்த்தைகள் மொழியாக, பெருமானின் வார்த்தைகள் எல்லாம் தன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் பெருமானின் வார்த்தைகளாக அவர் பதிவிட்டு இருக்கிறார். ஆனால் இதை மாத்திரம் எனக்கு தரப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். 4 அருட்பெருஞ்சோதியிலிருந்து ஒரு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாக மாறி இருக்கிறது அங்கே. இப்போது தன்னை உணர்த்திய அந்த ஒரு வயதில் பெருமானுக்கு உணர்த்திய சிவபெருமான் இப்போது தன்னை எப்படி உணர்த்துகிறான் என்றால் தனிப்பெரும் கருணையாக உணர்த்துகிறான். இப்ப பெருமானை பத்தி நமக்கு தெரியாது. என்ன மாணிக்கவாசகரே சொல்றாரு, புகழறியேன். அப்ப உன்னை எப்படி புகழறதுன்னு எனக்கு தெரியல. காரணம் என்னன்னா, பொல்லா வினையேன், என்னோட வினைகள் எல்லாம் மறக்குது, நான் யாருன்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது உன்னை பத்தி நான் எப்படி சொல்ல முடியும், நீ யாருன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? அப்பதானே நான் புகழ முடியும். அப்போ இந்த வினைகள் என்ன மறக்குது, அதனால நீ என்ன உன்னை எங்கிட்ட காட்டாம நீ இருக்க, இதானே? அந்த வினைகள் எப்படி தீர்ந்தது பெருமானுக்கு? ரெண்டும் இப்போ இருட்டு இருக்கு, அதை எப்படி போக்குறது? ஒரு லைட் ஆன் பண்ண இருட்டு போயிருக்கு. இப்ப இருட்டு போனதுனால லைட் வந்ததா, லைட் வந்ததுனால இருட்டு போச்சா? ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. அப்ப பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்த போதே அவர்கள் இந்த உலகில் வருவதற்கு, இந்த உடலை எடுப்பதற்கு காரணமாக இருந்த அத்துணை அந்த பிறவி பிணி, இதைத்தான் பிறவி பிணி என்று சொல்வார்கள். மற்றதெல்லாம் நோய்கள். உடலுக்கு வருவது நோய், ஆன்மாவுக்கு வருவது பிணி.
இந்த பிறவி பிணியை மாற்றுவதற்கு அவனுடைய அந்த திருவடி இது மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பயணத்தில் இருக்கக்கூடியது. எல்லாரும் ஒரு வழக்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆறுமுக நாவலர் அங்கே வந்தாரு. வந்தோடனே இதுக்கு என்ன இவர் பாட்டுக்கு திருவருட்பான்னு சொல்றாரு. திருவருட்பாங்கிறது வந்துட்டு சைவ சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கு. அப்படி இருக்கும்போது இது வளர விட்டா நம்ம கோட்பாடுகளையே அழிச்சிடுமே, அதுக்காக ஒரு வழக்க தொடங்கினேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, நானும் அதை நீட்ட விரும்பலை. அப்போ அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கும்போது ஏற்கனவே ஆறுமுக நாவலர் அந்த கோர்ட்டில் இருக்கிறாரு. ஜட்ஜு ஒரு வெள்ளக்காரன், அவனுக்கு மறுப்பாவும் தெரியாது அறுப்பாவும் தெரியாது. வக்கீல் எப்படி வாதிடுறாங்களோ அதை வச்சுட்டு அவன் தீர்ப்பு சொல்றதுக்கு அவன் உட்கார்ந்துருக்கான். வள்ளல் பெருமான் உள்ளே வரும். உள்ள வரும்போது சாதாரணமா ஜட்ஜு வந்தா அங்க இருக்க கோர்ட்ல இருக்கவன் தான் எந்திரிப்பான். ஆனா வள்ளல் பெருமான் வரும்போது ஜட்ஜே எந்திரிச்சிட்டார். இப்போ அதுவரையிலும் வழக்கு தொடர்ந்த ஆறுமுக நாவலர் ஒன்றும் பேசாம அவரும் எழுந்து நின்றார். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு ஒன்று தெரியணும், பெருமான் அந்த ஆறுமுக நாவலருக்கு என்ன சொன்னார், அந்த வழக்கு எப்படி முடிந்தது, அவருக்கு எப்படி ஓதாமல் உணரப்பட்டதோ அதை போல ஆறுமுக நாவலருக்கு அவர் ஓதாமல் ஒரு வார்த்தை பேசாம புரிய வச்சுட்டார். அதை போல இந்த ஜட்ஜுக்கு ஒரு வார்த்தை அவனுக்கு என்ன பொருளும் தெரியாம அவனுக்கு இறை ஆற்றலை உணரப்பட்டார். ஏன்னு கேட்டா அவர் எதை செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு அதை செய்யக்கூடிய தன்மையை வர வைக்கிற மாதிரி தான் பெருமான் நடத்திட்டார். நான் மாத்திரம் இல்லை, உங்களாலே அது முடியும் அப்படின்னார். இப்போ நான் கேட்குறேன், இந்த தாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த நிலையில் குழந்தை எப்படி இருந்தாலும் சரி, அது பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கும். தூங்கிட்டே இருந்தாலும் கூட திடீர்னு இந்த அம்மாவும் தூங்கிட்டு இருப்பாங்க நல்லா, ஆனால் திடீர்னு எழுந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுவாங்க. அந்த குழந்தைக்கு பசிக்குது, இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்? இதத்தான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் அப்படிங்கிறார். நினைக்கிறா, நினைச்ச உடனே அது சுரக்குது அங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை கேட்கல. ஆனா அப்பேற்பட்ட தாய் கூட என்ன ஆகுதுன்னு சொன்னா, உன்னை பிரிச்சிருவாப்பா. உனக்கு கல்யாணம்னு வரும்போது மனைவி கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி நிற்பான். உன்னை போட்டு மடியில போட்டு கொஞ்சிட்டு இருந்த அந்த தாய் நீ கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி ஊர் உலகம் என்ன சொல்லுங்கிறது அதுக்காக கொஞ்சம் தள்ளி நிற்பான். நீ குழந்தைதான் இருந்தாலும் அங்கே அவள் அந்த உலகத்துக்காக கொஞ்சம் விலகி நிற்கிறான். ஆனா அடுத்த இதுல பாத்தீங்கன்னா அவனுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தாயோட மனநிலை மாறும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தாய்மை உணர்ச்சி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. 5 பேர் இருந்தா அந்த 5 பேரும் இல்லாத அக்கறை எந்த பையன் தன்னை வச்சு காப்பாற்றுவாங்கன்னா அவன் மேல அதிகமா பிரியர். அப்ப தாய்க்கு இருந்த அந்த அன்பு சுயநலமா இல்லையா?
தான் குழந்தை, அதனால அது மேல அன்பு வச்சிருக்கேன். எங்காவது ஒரு வெளியூர் போயிட்டான்னா அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு நினைக்கத்தான் முடியும். ஆனா உன்னால சாப்பாடு கொடுக்க முடியாது. அப்ப அங்க ஏதோ ஒரு இயலாமை இருக்கு. அந்த பையனே தவறி போய் இறந்துட்டான்னு வைங்க, அந்த தாய் எதுவரையிலும் போக முடியும்? தன்னோட மனைவி எதுவரையிலும் போக முடியும்? அந்த குழந்தைகள் எதுவரையிலும் போக முடியும்? அப்ப இந்த அன்புக்கெல்லாம் வந்துட்டு ஒரு எல்லை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த எல்லைக்குள்ளதான் அதுவும் என்னன்னா, எல்லா தாய்க்கும் எல்லா குழந்தை மேல அன்பு வராது. தான் குழந்தை மேலதான் அன்பு இருக்கும். தான் குழந்தை மாதிரி இருக்கிற இன்னொரு குழந்தை மேலதான் அன்பு இருக்குமே ஒழிய, அதுல எல்லாம் சொல்லுவாங்க சில பேர், எந்த செத்த வீட்டில் போனாலும் இந்த செத்த பணத்துக்காக யாரும் அழகுது இல்லை அப்படிம்பாங்க ஒரு கிராமத்துல எல்லாம். ஏன்னா தன்னுடைய கவலைகளை, தன்னுடைய அந்த குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு இடமா, ஒரு வடிகால அங்க இருக்கு, அதுக்காக அழறாங்க. அப்படி இந்த தாயின் கருணை அது கூட வரையறுக்கப்பட்டது. இப்ப பெருமானை பத்தி நம்ம பேசுவோம். அங்கே இந்த பெருமானை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு பெரியவன்னு நமக்கு தெரியணும். இப்ப திடீர்னு வந்துட்டு நமக்கு அமெரிக்க ஜனாதிபதி இங்க உட்காந்துட்டான்னு வைங்க, அவரை தெரிஞ்சது நமக்கு யாருன்னு அவர் எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சவர் உட்கார்ந்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் பேச்சையும் நிறுத்தி போட்டு அவர் போய் நம்ம வரவேற்போம். இப்போ முதல்ல ஏன் வரவேற்கிறோம்னு சொன்னா, அவரை விட நம்ம எவ்வளவு கீழானவங்கன்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் அவர் எவ்வளவு பெரியவங்கன்னு தெரியும். அப்ப பெருமான் வந்துட்டு என்னன்னா, முதல்ல நீங்க மனுஷன் ஆகுங்க. அந்த மனுஷன் ஆகிறதுக்கு என்னன்னா, இந்த தேகம் சுத்தப்பட வேண்டியது. முதல்ல நீங்க பெரிய ஞானியாக வேண்டாம். ஒரு மனிதன், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு என்னவாக அறிமுகமாக வேண்டும். இந்த மனிதத்தை புனிதப்படுத்துவதற்காக உருவானதுதான் இந்த சன்மார்க்கம். மனிதம் முதலில் புனிதமாக்கப்பட வேண்டும். அதற்கு என்ன? இப்போது நம்முடைய அந்த சிறுமை நிலை, அந்த கீழான நிலையை நாம் உணர்ந்தால்தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனின் பெருங்கருணை நமக்கு புரியும். திரும்பவும் மாணிக்க வாசகருக்கு வருகிறது, நாயினும் கடையேன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ நாய் என்னை விட ஏதோ ஒரு இதுல மேலானது, அதனாலதான் அதை விட கீழானதுன்னு நான் சொல்றேன். அப்ப நான் அதை விட என்ன கீழானவன் நான் உணரணும். அப்போ அந்த நாய் என்னை விட எவ்வளவு மேலானது அப்படின்னு புரிஞ்சா தானே அது மேல எனக்கு மரியாதை வரும். இப்ப நமக்கு என்னன்னா, ஒரே ஒரு இதை சொல்றேன், நம்ம அங்க ஒரு தெருவில் யாராவது ஒரு தவறி போறாங்க, ஒரு இறந்து போறாங்கன்னு நினைச்சா எவனுக்கு அந்த சொந்த வீட்டில் இருக்கவனுக்கு கூட தெரியாது. ஆனா அந்த ஒரு நாய்க்கு தெரியும். அது ஊழ விட்டுட்டு இருக்கும். அவன் வீட்டுக்கு முன்னாடியே அது ஊழ விடும். எந்த இதுல இந்த சாவு ஏற்படுதோ அங்க அவனே விரட்டுவான். ஏன்னா எவன் வீட்டுக்கு முன்னாடி இந்த நாய் இப்படி ஊழ விடுது, அது துரத்து விட இப்படி. ஆனா அந்த தெருவில் ஒன்று நடக்கும். அப்போ அந்த நாய்க்கு தெரியுது இந்த உடல் உயிரை எப்போது இழக்கப் போகிறது என்று. எனக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த நாயை கொண்டு போய் எங்க விட்டாலும் சரி, அடுத்த நாள் நம்ம வீட்டுக்கே வந்துடும். அப்போ எனக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது. அந்த நன்றி உணர்வு கூட எனக்கு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராமத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மதுரை வீர, நொண்டி வீர,
இதெல்லாம் சாமிகள் அங்கங்கே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கூடவே ஒரு நாய் இருக்கும், நாய் சிலை. எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா நான் போய் இருந்துட்டு இந்த சாஸ்தாவுக்கு, இந்த மதுரை வீரனுக்கு நான் ஒரு நாய் சிலை வச்சு நேர்ந்து விடுறேன்னு. மதுரை வீரனுக்கு நீங்கள் சிலை வைக்கிறதுல அர்த்தம் இருக்கு, இந்த நாய்க்கு கூட என்ன சிலை அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்தில் வீரர்களெல்லாம் ஒரு நாய் வச்சிருந்தோம். அந்த நாய் என்ன செய்யும்னா, இந்த வீரர்கள்லாம் போய் சண்டை பிடிப்பாங்க. அந்த காலத்தில் சண்டை எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அவன் கத்தி அருவாள் வேலு இதை வச்சுதான் சண்டை. பார்த்தா அவனுடைய அத்தனை உறுப்புகளும் அங்கங்கே கிடக்கும். அதுக்கு மேலே வந்து குதிரைப்படை யானைப்படை வந்து அதை மிதிச்சு சின்ன பண்ணாகும். இப்போ பெத்த தாய்க்கு தெரியாது அந்த கை யாரோடையதுன்னு, கட்டின மனைவிக்கு தெரியாது அவன் புருஷன் தலை எதுன்னு, பெத்த பிள்ளைக்கு தெரியாது. ஆனா அந்த நாய் என்ன பண்ணும்னா, எல்லா உறுப்புகளையும் எடுத்து கொண்டு வந்து இதுதான்ப்பா நீன்னு காட்டிட்டு அந்த இடத்துலயே தன்னோட உயிரை விட்டுடும். அந்த உயிரை விட்ட நாய்கள் தான் இன்னைக்கு சிலையாரு. அப்ப மாணிக்கவாசகர் வந்து என்னை விட நாயினும் கடையேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதை சொல்றாருல்ல. அதுக்கு மேல வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னா, நாய்க்கு நல்லவன் கெட்டவன் தெரியும். தெருவில் ஒரு புதுசா ஒருத்தன் வந்தான்னா அது குறைக்கும். ஆனா அதே ஒரு அருளாளர் வந்தான்னா அது பவ்யமா உட்காரும். இங்க அருளாளர் வர்றதில்லை, அதனால நமக்கு அது தெரியல. மாணிக்கவாசகர் காலத்தில் அது வந்தது, அதனால அவர் சொல்றார். இப்போ நல்லவன் கெட்டவன்னு எனக்கு தெரியல, எவன் ஞானி எவன் அயோக்கிய, எவன் அந்த வேஷத்தில் இருக்கான், எவன் உண்மையானவன் அப்படிங்கிறத எனக்கு தெரியல. அதை புரிஞ்சக்கூடிய சக்தி கூட எனக்கு இல்லை அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாய்க்கு சூட்சும உடல் இல்லைன்னு ஆகமங்கள் சொல்லுது. அந்த சூட்சும உடல் இல்லாதனால அதுக்கு பிறவியும் இல்லைங்கிறது வந்துட்டு ஆகமம் சொல்லுது. அதனால தான் நீங்கள் கதையெல்லாம் பார்த்துருப்பீங்க, நாயை கூட்டிட்டு சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்தில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் அதுக்கு ஒரு சொர்க்கத்தை, இதெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் போக விரும்பலை. ஆனால் இந்த நாயினும் கடையேன், தன்னோட எஜமானோட கை எது கால் எதுன்னு தெரிஞ்ச அந்த நாய்க்கு இருக்கிற அறிவு கூட இந்த இறைவன் படைச்சானை, இந்த படைப்புகள் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பார்த்துட்டு அந்த பெருங்கருணை, எனக்கு இந்த உலகத்தை இத்தனை ஆற்றலோடும் அருளோடும் படைத்த இறைவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அந்த நாயை காட்டிலும் கடையேன் என்று சொல்றார். இப்படி அவருடைய சிறுமை ஒரு நாய்க்கு கீழே கொண்டு வருகிறது. பெரும்பான்மையான அருளாளர்கள் இந்த பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார். ஒருவர் அதையும் காட்டிலும் கொஞ்சம் முன்னேறி ஈனும் இழியேன்கிறார். அப்ப ஈ என்ன பண்ணுது அப்படின்னா, அது வந்து சபத்தை தான் முக்கியம். ஏன்னா உயிரோடு இருக்க பொருள் மேல வந்ததுன்னா அது விரட்டி அடிக்கப்படும் அதுக்கு தெரியும். அப்போ சவம் எது, அந்த சிவத்தோடு உள்ள உயிர் எதுன்னு அதுக்கு தெரியுது. அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப நான் போய் இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய தனிப்பெருங்கருணையை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்கு அப்படின்னு ஒரு இதை நம்ம எல்லாம் நின்று அப்படி பார்த்தோம்னா, இன்னொன்று வந்து பெருமானை பற்றி இப்போ நம்ம சொல்லித்தான் ஆகணும். காரணம், தாயை பற்றி சொல்லிட்டோம். தாய் நமக்கு தெரிஞ்சவோ தெரியாதவோ. ஆமாம், நீங்கள் உயிர் இந்த உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி
இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி பிறவியே வந்துருந்துட்டு வள்ளல் பெருமானே சொல்றார், ஏன்னா வந்துருந்துட்டு வாடகைக்கு வந்த வீட்டில் குடியிருக்கிற மாதிரி நம்ம வந்தோம், வாடகை கொடுக்கறதுக்கு தகுதி இல்லாததுனால நம்ம விரட்டி போட்டோம், அடுத்த வீடு கிடைக்குது, அப்படி வந்திருக்கு. கடைசியில் வந்துருந்துட்டு நான் ஒரு நிலைக்கு வந்திருக்கேன், நீ இனிமேல் சொந்த வீட்டிலேயே இருக்க பார்த்துக்க, எந்த வாடகை வீடும் வேணான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஹவுசிங் ஸ்கீம் வச்சிருக்கிறார் பெருமான். அது அந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம எப்படி இருப்போம்? கல்லா என்கிறார் மாணிக்கவாசகர். கல்லு மாதிரி இருக்குமா அந்த ஆன்மா? ஏன்னா அதுக்கு அந்த ஆன்மாவுக்கு வந்துட்டு அறிவு இல்லாத அஞ்ஞானத்தில் ஆணவ மலத்தில் கட்டுண்டு அங்க கிடக்குது. அப்பவும் அந்த இறைவனும் கூட இருக்கிறான். புல்லாகி ஒரு சாதாரண ஒற்றை அறிவுள்ள தாவரமாக இருக்கும்போது இப்பதான் வள்ளல் பெருமானை நம்ம கொஞ்சம் நுழைக்கணும். ஏன்னா ஏன் அவர் வந்துட்டு வாடிய பயிரை கண்டதும் வாடினேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜீவகாருண்யம் என்ன நினைச்சுக்கிறோம்? மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் ஜீவகாருண்யம் நினைச்சுக்கிறோம். ஆனா அவர் எங்க போறாரு? ஒரு பயிரிலிருந்து ஆரம்பிக்கிறார், ஒரு பயிருக்கு உயிர் இருக்குங்கிறது ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த உயிராகவும் நான் இருந்திருக்கேன், இத்தனை பிறவிகளை தாண்டி பெருமான் என்னை உயர்த்தி இருக்கிறான் அப்படிங்கிறது அவருக்கு 9 வயதில் அந்த சிவ ரகசியம் தான் யாருங்கிறது புரிஞ்சது. அப்பதான் அவர் சொல்றார், நான் ஏன் இங்க வந்தேன், அதுக்கான காரணத்தை. இப்ப இந்த உலகத்துக்கு நான் பிறவி எடுத்த காரணத்தை புரிந்து கொள்ள அந்த நிலையிலும் கூட அந்த பெருமான் நம் கூட இருக்கின்றார். எந்த நிலையில் இருந்தாலும் அவன் கூடவே இருக்கான். இது ஒண்ணு. இதத்தான் பேராது அப்படின்னு, அது அசையாது, எப்பவுமே உன்னை விட்டு போகாம இருக்கான் அங்கே. அது நின்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடுறாரு. நின்றன்னா அது அங்கே நிற்கும். அது பேர்ந்து இடம்பெயர்ந்து போகிறது மாத்திரம் இல்ல, அது நிலையா நிக்குது. நீ அது உணர்ந்தாலும் சரி, அதை திட்டினாலும் சரி, அது இல்லைன்னு சொன்னாலும் சரி, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரி, இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, அவன் பெரியவன் சொன்னாலும் சரி, மகா பாவின்னு சொன்னாலும் சரி, கண்ணு இருக்கா மூக்கு இல்லையா, எனக்கு இத்தனை பாடுபடனே, எனக்கு இந்த மாதிரி துன்பத்தை கொடுத்துட்டு இருக்கியேன்னு அவனை திட்டுனாலும் அவன் அங்கேயே நிற்பான். நின்ற இப்போ பெருங்கருணை அப்படிங்கிறத போடுற. எல்லாருக்கும் இருக்கிற கருணை என்னன்னா, அவங்களுக்கு அறிமுகமானவங்களை மாத்திரம் நம்ம அன்பு பாராட்டுவோம். எனக்கு தெரியாது எவ்வளோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தர் இருக்கான்னா அந்த செய்தி எனக்கு வர்ற வரையில் எனக்கு கருணை பிறக்காது. இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் இறப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கோ ஒரு இறப்பு நடக்கும்போது அது எனக்கு செய்தி, என் தெருவில் நடக்கும்போது அது எனக்கு கவலை, என் வீட்டில் நடக்கும்போது அது எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை எல்லைகளையும் தாண்டி அந்த சுயநலத்துக்குள்ளே வரும்போது அது மிகப்பெரிய ஒரு உருவாக எடுக்கிறது. ஆனால் இந்த பெருமான் நம்ம வந்துட்டு அவன் படைக்கும் போது எல்லா நிலைகளிலும் நம்ம கூட இருக்கிற அந்த பெருமான் அது பெருங்கருணை. இப்ப இத்தனை பேர் இருக்கீங்க, வீட்டை விட்டு வந்துட்டோம். மனைவி மாதிரி என்ன சொல்லி, அவர் காலையில சாப்பிடாம போனாரு, சாப்பிட்டாரா இல்லையோ அப்படின்னு அவங்க தட்டு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நினைப்பாங்களா இல்லையா? ஆனா இங்க வந்து அவங்க சாப்பாடு போட முடியுமா? அப்படி இல்லை. ஆனா அந்த பெருங்கருணை உள்ள இறைவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் அவன் சாப்பாடு சாப்பிட்டானான்னு மாத்திரம் நினைக்கிறது இல்லை, சாப்பாடும் போடுறான். கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்குள்ள
அந்த தேரைக்கு உள்ள சாப்பாடை அவன் கொடுக்கறான். இது ஒண்ணு. இப்போ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு லோன் போட்டு ஒருத்தன் கட்டுறான். அவனுடைய ஆயுள் பூரா இருந்த சம்பாத்தியத்தை கொண்டு போய் அது பத்தாம லோனும் போட்டு ஒரு பெரிய வீடு கட்டுறான். வீடு கட்டி எல்லாத்தையும் கூப்பிடுறான், கிரக பிரவேசம் எல்லாம் பண்றான். எல்லாம் பண்ண பின்னாடி அவனுக்கு ஏதோ ஒரு இதுல ஒரு இழப்பு ஏற்படுது. அவனை அந்த வீட்டில் இப்போ என்ன சொல்லுவாங்க வர்றவங்க, ஜார்ஜ் மரியன் எப்போ எடுக்க போறீங்கன்னா கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? பாடி எப்ப எடுப்போம்? பேரினை நீக்கி பிணமென்றாக்கி வந்துருச்சு. அதே பெத்த தாய் என்ன இருந்துட்டு என் பிள்ளை எப்ப எடுக்கிறான் நான் கேட்பேன், பதில் சொல்லுவா இல்ல பாடியை சாயந்தரம் எடுப்பாங்க அப்படின்னு. அந்த தாய்க்கு கூட அது பாடி ஆயிடுச்சு. அப்போ அந்த நிலையிலும் அவன் இருக்கான். கூட பின்னாடி ஒரு அகல் வச்சிருப்பாங்க, அந்த ஜோதி ரூபமா அங்க இருக்கான். அவனை கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது மத சடங்குகளின்படி அவனை புதைக்கிறதோ எதிக்கிறதோ நடக்குது. இந்த எரிக்கிற வரையிலும் அங்க இருக்கானா அவன்? ஏன்னா அவனோட இருப்பிடமே அதுதானே. எதை கண்டா வந்துட்டு அந்த குடும்பத்தார் பயப்படுவாங்களோ அவனுடைய உடல் எரிக்கப்படும் போது கூட அந்த பெருமான் இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? தான் கொடுத்த உடல், இந்த ஆன்மா அந்த ஆணவ மரத்திலிருந்து அறியாமையிலிருந்து விடுபடுவதற்காக நான் உருவாக்கிய இந்த உடல், அதற்கு தகுந்த மரியாதையை அந்த குடும்பமோ அந்த தாயோ மனைவியோ குழந்தைகளோ கொடுக்காம இருந்தாலும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பல் ஒரு துளி கீழே விடாம எல்லாத்தையும் அவன் எடுத்து பூசிக்கிறான். இதைத்தானே நம்ம விபூதிங்கிறோம். விபூதி என்ன? சிவனுடைய சொத்து. அவன் எதை நினைக்கிறான்? நம்ம எதை கண்டா அருவருப்பா இருக்கோமோ அந்த சொத்து. தப்பி தேறி அந்த சாம்பலை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வராங்க கொஞ்சம். ஏன்னா கங்கையில கரைக்கிறது அது. இந்த அம்மா என்ன சொல்லுவா, ஏய் இதை வச்சுட்டு இருந்தா கனவுல வந்துட்டு சொல்லப்படுறது இதா இருக்கு, எங்கேயோ ஆத்திரைய குளத்துல கொண்டு போய் கரைங்க. எந்த தாய் சொல்றா? அவனை பெத்து வளர்த்த தாய் சொல்றான். சரி இப்படியே இருக்கட்டும். அவன் திடீர்னு என்னாச்சு, நாம் இவ்வளவு பெரிய கடனை உடனே வாங்கி இந்த வீட்டை கட்டணுமே, இன்னும் கொஞ்சம் லோன் இருக்கு, பாவம் அந்த குழந்தைய என்ன கஷ்டப்படுறாங்களோ, மனைவி இவ்வளோ அன்பா இருந்தாலே நம்ம மேல, அம்மா நம்ம இவ்வளோ அன்பா இருந்தாலே, அந்த அன்பு காக வேண்டி இவன் ஏங்கி போய் இறந்த பின்னாடி அவன் ஆவி ரூபத்தில் வரான்னு வச்சுக்கும். இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, என் புள்ள வந்துருச்சான்னு சொல்லுவாங்களா, என் மனைவி வந்துட்டான்னு சொல்றாங்களோ? பாவம் என்ன குறை வச்சோமோ தெரியல. யாராவது ஒரு ஐயரை கூப்பிட்டு ஒரு ஹோமத்தை நடத்தி இங்கிருந்து வரும் கிளப்பி விடுங்கிறாங்க. ஆனா பெருமான் அங்கேயே இருக்கிறான். இப்பதான் நமக்கு எரிக்கிறதா புதைக்கிறது. சன்மார்க்கம் ஒண்ணு வேணும் இல்ல அங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த பெருங்கருணை நமக்கு புரியாத காரணத்தினால் நமக்கு தேவைக்கு ஒரு தெய்வத்தை வைத்துக் கொண்டு இருக்கின்றோம். அந்த தேவைக்கு ஒரு தெய்வங்களாக இங்கே இத்தனை தெய்வங்கள் உலா வருகின்றன. எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அதற்கு ஒரு தெய்வம்,
எனக்கு பண தேவைப்பட்டால் அதற்கு ஒரு தெய்வம், எனக்கு கல்வி அறிவு தேவைப்பட்டால் அதற்கு ஒரு தெய்வம். இத்தனை தெய்வங்கள் எப்படி உருவாகிறது என்று சொன்னால் அந்த அருட்பெரும் ஜோதி அதன் உள்ளே இருக்கின்ற தனிப்பெரும் கருணையை நாம் உணராத காரணத்தினால்தான். இதைத்தான் வள்ளல் பெருமான் பல தெய்வ வழிபாடு கூடாது என்று சொல்கிறார். ஆனால் இப்போது நம்ம ரெண்டையும் செஞ்சுட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, நமக்கு பாதி பேருக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே பாதி சன்மார்க்கம் தான் இருக்கு. ஆண்கள் சன்மார்க்கத்தில் இருப்பாங்க, சில பேர் பெண்கள் சன்மார்க்கம். 2 பேர் இருக்கிற சன்மார்க்க குடும்பங்கள் ரொம்ப குறைவு. அதே மாதிரி தான் நம்ம சன்மார்க்கத்திலேயே நடக்குது. நம்ம இப்ப விபூதி வச்சுக்கிறோம். அந்த விபூதி என்னன்னு நான் சொன்னேன்ல. ஆனா இதை ஏன் அனுமதிக்குது? நமக்கு வந்துட்டு ஒரு மனிதனை எரிக்க கூடாது, அவனை புதைக்கத்தான் சொல்றேன். ஏன்னு கேட்டா, பெருமான போல யாருமே ஒரு ஆணித்தரமா நான் இதை அடைஞ்சேன், அத போல நீங்களும் அடைய முடியும், உங்களாலையும் அது முடியும் அப்படின்னு அதற்கான வழிமுறைகளை அவர் சொல்லி இருக்கிறார். ஆனா எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஒரு சாவியை வச்சிருக்கோம். எல்லாத்துக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன் சாவி. ஆனா அந்த சாவியை வச்சுட்டு எந்த பூட்டை திறக்கிறதுன்னு தெரியாம இருக்கும். எந்த சாவி? என்னங்க? ஜீவகாரணியம் மோட்சத்தின் திறவுகோல். இந்த திறவுகோல் நம்ம கிட்ட இருக்கு. பெருமான் நமக்கு ஒரு இதை கொடுத்துட்டார். இதை வச்சுட்டு நம்ம எதை திறக்க போறோம்? இதுவரையில் நம்ம திறந்தமா? மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தேன், கிடைக்க பெற்றேன், உற்றேன், இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நம்ம அதை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சிருக்கோமா? எல்லா சமயத்திலும் நம்ம கொடியேற்றுறோம். சன்மார்க்க வறுமைக்குற்ற நாள் ஆகட்டும், சன்மார்க்க சங்கங்கள் ஆகட்டும், நம்ம கொடியேற்றோம். அந்த கொடியோட அர்த்தம் என்ன நம்ம சிந்திச்சிருக்கோமா? பாட்டு பாடணும் இருக்கு. ஆனா அந்த பாடல் வரிகளுக்கு இடையில ஒரு காலி இடம் இருக்கு. அங்க பெருமான் என்ன சொன்னார்னு நாம எப்பாவது சிந்திச்சிருக்கோமா? என்னையும் சேர்த்து. நான் கேள்வி கேட்கறதுனால நான் புனிதன் கிடையாது. எனக்கு இதெல்லாம் இரவுல தோணுச்சு. அவர் ஏன் வந்துட்டு என்ன கட்சி கொடியை ஏத்தினாரு? மேல மஞ்சளும் கீழே வெள்ளையும் வச்சு. அது என்ன ஞானம் இருக்கு அங்கே? காரணம் என்னன்னா, நமக்கு அவர் என்ன சொல்றாரு? சிந்திங்க, எளிமின் என்னோடு. எதுக்கு? சித்தி அடைய சொன்னாரா இல்லையா? ஏன் கூட பயணம் பண்ணுங்க. எதுக்கு? சித்தி அடைய. எத்தனை பேர் சித்தி அடைஞ்ச? எத்தனை பேர் அவர் இப்ப அவர் சித்தி அடையலன்னா நம்ம அவர் கூட போனதாக அர்த்தமே இல்லை. இல்ல, அவர் சத்தியம் பண்ணது நம்பலன்னு தானே அர்த்தம். மரணமில்லா பெருவாழ்வு எல்லா மதங்களும் எல்லா சித்தாந்தங்களும் பிறப்பு இனி வேண்டாம் என்று சொல்றது. எனக்கு பிறவியே வேண்டாப்பா. இதைத்தான் எல்லா சித்தர்களும் சொன்னாங்க.
பெருமான் ஒருத்தர் தான் எனக்கு இறப்பே வேணான்னு சொன்னார். அப்ப பிறப்பு வேணாங்கிறதுக்கும் இறப்பு வேணாங்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப இறப்பு வேணாம்னா இந்த உடலோட தானே நான் வாழ்ந்தாகணும். இந்த உடலை என்ன சொல்றாருன்னு சொன்னா புழுக்குரம்பைங்கிறான். பெருமானார் சொல்றாரு, மாணிக்க வாசகரும் சொல்றாரு. ஏன்னு கேட்டா இது என்னோட உடம்பு என்னோட உடம்பு என்னோட உடம்பு நான் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கேன். இதுக்குள்ள எத்தனை புழு இருக்கு தெரியுமா? நம்ம சொல்றோமே பாக்டீரியா, நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா, அதெல்லாம் புழு தான். இந்த புழுவை ஒரு கூடையில போட்டு கமுத்துன மாதிரி இருக்கக்கூடிய இந்த உடல், இந்த உடலை அவ்வளவு பெரிய பெருமான், அந்த பெருமானை சொல்றார் மாணிக்க வாசகர், எப்படி ஒரு குடிசை வீட்டுக்குள்ள சூரிய ஒளி அங்கே வரும்போது இந்த தூசியெல்லாம் சேர்ந்து பறக்கும் பாருங்க. அப்படி பறக்கும் போது 224 புவனங்கள் எப்படி பறக்குமா அப்படி இருக்குமா. அப்பாலும் அப்பால் பெருங்கருணை பேராரே, சாதாரண ஆறு இல்லை. அப்பேற்பட்ட அந்த பெருமான் இந்த அண்டங்களை படைத்து அண்டங்களையும் தாண்டி அப்பாலுக்கும் அப்பால் இருக்கக்கூடிய பெருமான் நமக்காக இவன் கிட்ட இப்படி போனா தான் இவன் தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு இந்த புழு குரம்பை உடல் வடிவில் மனித வடிவில் வந்து காட்சி கொடுக்கிறான் அருளாளர். அப்ப அவனோட கருணை எப்படி இருக்கும்? இந்த கருணைய நாம புரிஞ்சுக்காத காரணத்தினால அவன் என்ன செய்யறான்னா கொஞ்சம் கொஞ்சம் வாயில உப்ப போடுறான். கிராமத்தில் சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சேதான் ஆகணும், வேற வழி இல்லை. அப்படி உங்களுக்கு இன்பத்தை கொடுக்க 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 அது என்னது, நான் செஞ்சேன், நான் படித்தேன், நான் கட்டினேன், நான் சம்பாதிச்சேன், அப்படி இப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடிய அந்த நிலை உங்களை வந்து இறைவன் கிட்ட இருந்து விலக்கி விலக்கி கொண்டு போகும். நான்ங்கிற அகம்பாவம் வந்துட்டே இருக்கு. அங்க நீங்களே வந்து இன்னும் அவனோட படைப்புங்கிறத மறந்துடுங்க. அப்போ அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இவனை எப்படி நம்ம கிட்ட வர்றது, வர வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அந்த உப்பை வாயில போட்ட மாதிரி துன்பத்தை கொடுக்குறான். துன்பத்தை கொடுக்க கொடுக்க நீங்க மனித முயற்சியில போய், நான் அவருக்கு போய் 1 கோடி ரூபாய் இதுக்கு செக்யூரிட்டி போட்டேன்னே, அவர்கிட்ட போனேன், எனக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்னு போனீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், இப்போதான் என் பிள்ளைக்கு செக்யூரிட்டி போட்டேன், ஒரு தடவை போட்டால் இன்னொரு தடவை போடக்கூடாதும்பார். இப்படி அந்த தேவைக்காக அலைஞ்சு அலைஞ்சு நாய்ப்படாத பாடுபட்டு கடைசியில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அங்கங்கெல்லாம் தோல்வி கிடைச்ச பிறகு எங்கே வருவீங்க? அவங்ககிட்ட தானே போவீங்க. இதைத்தான் அவன் செய்யறான். இதைத்தான் வள்ளுவனும் இடுக்கண் வருங்கால் நகுக. உங்களுக்கு துன்பம் வரும்போது இறைவன் உங்க பக்கத்துல உங்களை கூப்பிடுறா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்க வளர்த்தாத வரையிலும் அவனோட கருணை உங்களுக்கு புரிய போறது இல்லை. காரணம், நீங்க நினைக்கிற இன்பம் வேற, அவன் நினைக்கிற இன்பம் வேற. உங்க இன்பம் என்னன்னா, இன்னைக்கு லட்டு கொடுத்தாரு, இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா எனக்கு இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு. சரி, பிடிக்குது. உடனே அவங்க வீட்டில் இருக்க அம்மா என்ன சொல்றாங்க, என் பிள்ளைக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானை நிறைய இனிப்பு கொண்டு வந்து வச்சா. சரி, உங்க ஆசைக்கு அதை எப்படியோ சாப்பிட்றீங்கன்னு வைங்க. மத்தியானமும் அதையே கொண்டு வந்து வச்சா, நைட்டு அதே கொண்டு வந்து வச்சாலும் அந்த இனிப்புங்கிற இன்பம் உங்களுக்கு என்னதுல கொண்டு போய் முடியுது? துன்பத்தில் முடியுதில்ல. அப்ப நீங்க நினைக்கிற இன்பமே வந்துருந்துட்டு உங்களுக்கு துன்பம், அதோட இன்பத்தின் முடிவு துன்பம். அப்ப உங்களுக்கு எப்படி ஒரு குழந்தை கத்தியை வச்சுட்டு விளையாடுதோ, அதைய புடுங்கும் போது அது அழுகுதோ,
அதை போல இருக்கிறது தான் பெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய துன்பம். இந்த துன்பத்தை அருளாளர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய வினைகள் கழிவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அருள் அப்படின்னு இந்த பெரும் கருணைன்னு நினைச்சார் ஒழிய நமக்கு அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது. அப்பத்தான் தானுங்கிற ஆணவம் போய் அந்த ஆன்மா வந்துருந்துட்டு பசு நிலையிலிருந்து உயிர்நிலைக்கு வரும். இந்த உயிர் போய் அதுக்கு கொடுத்த நாம் எது துன்பம் நினைக்கிறோமோ அந்த துன்பம் தான் இந்த உடலும் உலகமும். அதை உய்விக்கிறதுக்காக கொடுத்தது. ஆனா நமக்கு ஏற்கனவே ஒரு இது இருக்கு. இப்ப ஒரு குழந்தை வந்ததுன்னா அந்த பிறந்த உடனே அந்த குழந்தை அழுகுது. ஏன் அழுகுது? இறைவனை விட்டு பிரிஞ்சு நான் அந்த உலகத்துக்கு பாவியில உங்க கூட சேர்ந்துட்டேனே அப்படின்னு அது அழுகுது. ஆனா நம்ம எல்லாம் சேர்ந்து சிரிக்கிறோம். நமக்கு ஒரு தோதா ஜோடியா ஒரு ஆள் வந்துட்டான்ப்பா கஷ்டத்துல, நம்ம கும்பல்லையும் ஒரு ஆள் சேர்ந்து. அவன் இறந்த பின்னாடி அமைதியா அவன் பாட்டுக்கு அங்க போய் சேர்றதுக்கு அவன் அமைதியா இருக்கான். இங்க இருக்கவெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்க ஒவ்வொன்று கத்தான். இப்படி நமக்கு இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் எல்லாம் நமக்கு ஒரு விவரம் தெரியாத இன்பம். ஆனா அவன் கொடுக்கறது வேற. அதனாலதான் பெருமான் என்ன சொல்றாருன்னா, எந்த தத்துவங்கள் ஆனாலும் இந்த தத்துவங்கள் அத்தனையும் உலகத்தை சார்ந்து இருக்கும் போது அது சரியான அறிவை கொடுக்காது. தத்துவ நிகிரகம் என்று சொல்லக்கூடிய பகுதியை பெருமான் அங்க வச்சிருக்கிறார். 36 தத்துவங்களை எங்கேயுமே ஒரு இருந்துட்டு எதுவுமே இது வேணான்னு சொல்லலைங்க. அதுக்குள்ள இருக்கு செய்தி, நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ அந்த தத்துவ நிகிரகங்கள் அதையே நம்ம எதுக்கணும். அறிவுன்னா எனக்கு இருக்கிற அறிவு ஆணவத்தால வந்த அறிவு அல்ல. அறிவு அறிவை அறிவதே அறிவு. அந்த அறிவுங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் என்னோட அறிவு. அப்போ இந்த தத்துவங்கள் இருக்கிற அறிவு வேறையாகுது இல்லை. இந்த உடம்புங்கிறது இருந்துட்டு போய் அழியக்கூடியது. ஆனால் அதற்குள்ளே மெய்யானவன் ஒருவன் இருக்கின்றான், ஒரு பொருளாக ஆண்டவன் இருக்கின்றான். இமைப்பொழுதும் நீங்காதான், என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அந்த நீங்காதவனுடைய அங்கே ஆத்மநாகனாக இருக்கின்றான் இறைவன் அப்படின்னு எப்போ நாம வருதோ அப்பத்தான் பெருமான் சொன்ன அந்த ஆன்மநேய ஒருமைப்பாடுங்கிறது நமக்கு தெரியும். ஆன்மநேயம்னா அடுத்த மேல ஒருமைப்பாடுது மனித நேயம். ஆன்மநேயங்கிறதுக்கு அதுதான். எனக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கான், அதே மாதிரி உங்களுக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கிறான். அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா என் நெஞ்சில் இருப்பது போல உங்க நெஞ்சிலையும் இருக்கான். அதுக்காகத்தான் மாணிக்கவாசர் என்ன சொல்றாருன்னா, கரம் குவிவா அப்படிங்கிறார். குவிப்பார்னு சொல்லல, குவிவார்னு சொல்றார். இப்ப உங்களை பார்த்தா எனக்கு கையெடுத்து கும்பிடணும் போல தோணுதுன்னு நம்ம சில பேரை பார்த்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இறைவன் உள்ளே இருப்பதை உணர்ந்து தன்னை அறியாமல் இந்த கரங்கள் குவிக்கப்படும் இடம் இது. அப்போ எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவும் ஒருமித்து இருந்தால் இதத்தான் ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அவர் நாளாக்கிறார் நிலம் வேணும்னு கேட்கல, எனக்கு இத்தனை கோடிக்கணக்கான பணம் வேணும்னு கேட்கல. அவர் கேட்கிறார் ஒருமையுடன் எனது மலரடி நினைக்கின்ற. அந்த ஒருமை என்ன என்று சொன்னால் அந்த இறைத்தன்மை எல்லா இடத்திலும் இருக்கிறது. அந்த தன்மையை எல்லாராலும் எப்படி வள்ளல் பெருமானால் அடைய முடிந்ததோ அதை போல என்னோடு எழுமின், என் கூட வாங்க. எதுக்குன்னு சொன்னா உணர்ந்து அங்கே சித்தி அடைதல். அவர் ஸ்டேட்மெண்ட் வேற எதுவும் எந்த ஞானியும் சொல்லலைங்க. அதை சத்தியம் சத்தியம் சத்தியம்னு கோர்ட்ல சொல்ற மாதிரி சொல்லி இருக்கிறார் 3 தடவை.
அப்பேற்பட்ட பெருமான் எந்த ஒரு சொல்லையும் வீணாக்குறது இல்லை. எல்லா சொல்லும் பொருள் உணைத்தளவே அப்படின்னு அவருக்கு தொல்காப்பியம் சொல்லுது. தொல்காப்பியம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நான் சொன்னது அத்தனையும் உலகமும் அறிவும் சார்ந்ததை மாத்திரம் சொல்லி இருக்கின்றேன். ஞானிகள் ஆன்மாவை சார்ந்து சொன்னது அத்தனையும் ஞானிகள் சொன்னது, அருளாளர்கள் சொன்னது. அதைத்தான் தொல்காப்பியம் அறிவர் என்று சொல்கிறது சித்தர்களை. ஏனென்றால் அவர்கள் அறிவை அறிந்தவர்கள். இப்போது இந்த உடல் அந்த உயிரோடு இணையும் போது என்ன நடக்குதுன்னா, ஏற்கனவே இந்த உடலுக்கு ஒரு 3 குணம் இருக்கு. அந்த 3 குணம் என்னன்னா, ஒன்று இச்சை. அந்த இச்சை வந்துருச்சுன்னா எப்படியாவது அதை செஞ்சிடணும், செயல்படுத்திடணும். அதுக்கப்புறம் தான் தெரியும், நமக்கு ஒரு அறிவு கிடைக்கும். நான் செஞ்சது நல்லதா கெட்டதா, நான் இதை செஞ்சிருக்கவே கூடாது என் புத்திய அப்படிங்கிறோம். அப்பேற்பட்ட அந்த அறிவுங்கிறது இந்த உடலை சார்ந்தது. இந்த உடலை சார்ந்த உடனேயே இந்த 3 இருந்ததுன்னா என்ன வருது தெரியுங்களா? 18 வகையான குற்றங்கள் அது கூட வந்துடுது. அப்போ 18 வகையான குற்றங்கள் சேர்ந்த பின்னாடி இந்த இச்சை என்ன ஆகுதுன்னா ஆசையா மாறிடும். இந்த ஆசை வந்ததுனால இந்த கிரியைன்னு சொல்லக்கூடியது இருந்துட்டு என்ன ஆகுதுன்னா கர்மமா மாறிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அறிவுங்கிறது அது ஞானமா இருக்க வேண்டிய அறிவு வந்துட்டு அறியாமையா மாறிடுது. இப்ப மும்மலமா ஆயிடுது இல்லை? அதை உண்டாக்குனது யாரு? அந்த இறைவனா? இல்லை, நம்ம. அதனாலதான் ஆசை அறிமின் ஈசனோடாயினும் ஆசை அறிமின்னார் திருமந்திரம். நம்ம என்ன அர்த்தம் புரிச்சுக்கணும்? ஆசைன்னா என்னன்னே நமக்கு தெரியல. அட, திருமந்திரத்தில் திருமூலரே சொல்லியிருக்காரு, இறைவன் மேல கூட ஆசை வைக்காது அப்படின்னா யார் மேல ஆசை வைக்கிறது? அப்போ நமக்கு ஆசைன்னா என்னன்னு தெரியாததுனாலதான் இந்த குழப்பம். அவர் சொல்றாரு, ஆசைன்னா இல்லாத பொருள் மேல் வைப்பதுதான் ஆசை. என்கிட்ட வீட்டில் எனக்கு கலர் டிவி இல்லை, நான் பிளாக் அண்ட் ஒயிட் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு கலர் டிவி மேலே ஆசை வர்றது உண்மை. ஏற்கனவே எனக்கு ஒரு டிவி இருக்கு, கலர் டிவி. அப்போ எனக்கு கலர் டிவி மேலே ஆசை வருமா? வராது. அப்போ இல்லாத பொருள் மேலையும் அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பொருள் எங்கிட்ட இல்லைங்கிறதுனாலையும் ஆசை வரும். அதுக்கப்புறம் இவர் ஈசனோடாயினும் ஆசை அறிமின்கிறார். அப்படின்னு பார்த்தா, ஆனா ஈசன் தான் உனக்குள்ளேயே இருக்கானே. அவன் நீ நினைக்கிறியோ திட்டுறியோ இருக்குதுன்னு சொல்றியோ இல்லைன்னு சொல்றியோ எல்லா நேரத்திலையும் இமைப்பொழுதும் உன்னை நெஞ்சில் நீங்காதான் அப்படி இருக்கானே. நீ எதுக்கு போய் ஆசைப்படணும்? அதான் உங்கள்கிட்ட இருக்கிறதே உனக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ உன்னுடைய அறிவு என்னன்னு சொன்னா அறியாமை. இப்ப திரும்பவும் போய் இந்த கர்மத்தின்படி வினைகள் அது ஏற்கனவே ஆணவ மதத்துல அறியாமையில கட்டப்பட்டது பசுன்னு சொன்னேன், ஆன்மா. இது வெறும் அறுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதனாலதான் சிவபெருமானுக்கு பேரு பிறப்பெருக்கும் பிஞ்சகன் தன் தாழ்வாழ்க அப்படின்னார். அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவை இந்த கர்மம், ஆணவம், இந்த மாயை இத்தனையும் சேர்ந்து அதை சங்கிலியா போட்டு கட்டி வச்சுட்டேன். இப்ப நீ எதை வச்சு உடைக்கிறது? அது பாட்ட அவன் ஈஸியா அறுத்துட்டு போறத நீ இரும்பு சங்கிலி கட்டின மாதிரி வச்சுட்ட. திரும்ப திரும்ப பிறவி அத்தனை பிறவி எடுத்தாலும் நீ எடுத்த பிறவிய இழந்த பின்னாடி அதைய பூசி சாம்பலா பூசிட்டு இருக்கவன் அடுத்த பிறவிக்கு ஒண்ணு வைக்கிறான். இதுலையாவது உருப்பிடுப்பா, இதுலையாவது நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி அந்த எத்தனை தாயோ எத்தனை தாரமோ
இன்னைக்கு இருக்கிற என் மனைவி எனக்கு வந்து கணவனா வரலாம். இது எந்த பிறவி எதுங்கிறது எனக்கு தெரியல. மாணிக்கவாசருக்கு தெரிஞ்சது, வள்ளல் பெருமானுக்கு தெரிஞ்சது, அவர் ஏன் இந்த பிறவி இங்க வந்தேன்னு. ஆனா நமக்கு தெரியல. ஆனா அவர் சொல்லி இருக்கிறார். எப்படி அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இருக்கிறார். அதுல சாதாரண இந்த மகா மந்திரத்தை உருவாக்கும் போது, அதான் நான் எங்க போனாலும் கேட்கறது, யாருக்காவது தெரியுமா மகா மந்திரம் எந்த திருமுறையில் இருக்கு அப்படின்னு பார்த்து சொல்றேங்கம்பாங்க. ஆனா அது பாராயணம் பண்ணுவோம் நாம் டெய்லி. அப்படி அந்த கொடி ஏற்றும் போது அவர் சொல்றார், மணிப்பூரகத்திலிருந்து ஆக்னை வரையில ஏறி இறங்குதுங்கிறார். அதை யாரு கவனிச்சா? யாரு கொடியேற்றும் போது அதை நினைச்சா? அதுல ஏன் வெள்ளை இருக்கு, ஏன் மஞ்சள் இருக்கு? ஏதோ ஒரு அடையாளமா வச்சாரா? இல்ல. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பேசுறது யாரும் சொல்ல மாட்டாங்க இதை பத்தி அப்படின்னு வேற சொல்லி இருக்கிறாரு. அப்ப சொல்லாம நீ புரிஞ்சுக்கோ. வள்ளல் பெருமான் சொல்றதையே புரிஞ்சுக்கலன்னா எவன் சொன்னா நீ புரிஞ்சுக்க போற அப்படிங்கிறத அவர் சொல்றார். நாம உணர்ந்தோமா? அந்த பெருங்கருணை பேராறுன்னு சொல்றாரு. ஒரு இடத்துல ஆறுன்னா ஒரு கரை இருக்கும், ரெண்டு பக்கம் கரை இருக்கும். அந்த கரை, ஒரு கரையில் என்ன இருக்கு? ஒன்னு அக்கறை, ஒன்னு இக்கரை. இறைவன் உன் மீது வைத்திருக்கும் அக்கறையினால் நீ அங்கே இருக்கிறாய். அந்த அக்கறையினால் இக்கரைக்கு இழுக்கிறான். இழுக்கும் போது உன் உடல் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அந்த புனித நீராக பேராறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பெருங்கருணை பேராற்றை நாம் எத்தனை பேர் உணர்ந்திருக்கின்றோம்? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு ஞானி, அவர் போய் அந்த ஆற்றை கலக்கும் போது அங்க ஒரு தேள் ஒரு இலையில தத்தளிச்சிட்டு இருக்கு. அதை போய் இவர் எடுக்கிறார். எடுக்கும் போது திரும்ப கொட்டுது. கொட்டிட்டு அந்த தண்ணிக்குள்ள போகுது. திரும்பவும் அவர் எடுக்கிறார். இந்த மாதிரி பல முறை நடக்குது. என்ன போல ஒரு முட்டாள் போய் அவர்கிட்ட கேட்கிறாரு, ஏன் அதை போட்டு விட்டு தொலைய, அதான் நான் கடிச்சிட்டே இருக்கேன், நீ ஏன் போய் அதுகிட்ட வீம்புக்கு மல்லு கட்டுற, அது பாட்டு விட்டுடு அப்படின்னு. அவரு சொல்றாரு, அப்பா இது என்னோட குரு. காரணம் கொட்டுறதுதான் அது தர்மம். தன்னை காப்பாத்துறான்னு தெரிஞ்சும் கூட அவன் தர்மத்தை வந்துட்டு கொட்டுறது அது செஞ்சிட்டு இருக்கும் போது, இந்த ஆறு அறிவு படைச்ச இந்த மனிதன், நான் அதை காப்பாத்துறதுல இருந்து நான் விடுபடலாமா? என்னுடைய இந்த ஜீவகாரணி இரக்கத்தை விட்டு நான் வெளியேறலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப எடுத்தான். அதையே குருவா நினைச்சு. அப்படி நாம் இந்த ஜீவகாரணிய ஒழுக்கத்தை வைத்துக்கொண்டு இங்கே மணிப்பூரகம் என்ற இடத்தில் ஆரம்பித்து ஆக்னை வரை ஓடிக்கொண்டிருக்கும் அந்த நாடியை தான் ஒரு கொடிங்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா 6 ஆதாரத்தை பத்தி பேசுறார். நீங்க அந்த 1லேருந்து 5 திருமுறை முறையில் போனால் 6வது திருமுறையில் கொஞ்சம் அங்கங்க இந்த 6 ஆதாரங்களை பற்றி சொல்றார். இவர் வந்துட்டு உடனே வந்துட்டார் இங்கிருந்து மேலே மணிப்பூரகத்திலிருந்து ஆக்னைக்கு. நம்ம எப்பாவது நினைச்சு பார்த்தோமா இங்க என்ன இருக்கு அப்படின்னு? இதுக்கு ஏன் ஆக்னைன்னு வச்சாங்க? ஆக்னைனா உத்தரவு. எந்த உத்தரவுக்காக காத்திருக்கும்? சாவி நம்ம கிட்ட இருக்கு. ஜீவகாரண்யம் என்ற மோட்சத்தின் திறவுகோல் இருக்கிறது. ஏன் நாம திறக்கல? என்ன தடை நமக்கு? ஏன்னு கேட்டா, நமக்கு 4 பேத்துக்கு சாப்பாடு போடுறதுதான் ஜீவகாரண்யம் நினைச்சிட்டு இருக்கோம். அது அல்ல ஜீவகாரண்யம். அந்த ஜீவகாரண்யத்தை சொல்லக்கூடிய இந்த திருமுறைகள் எப்படி நமக்கு திருமுறைகளாக கிடைச்சதுங்கிறத நம்ம நினைச்சு பார்த்தோம் சொன்னா பெருமானுடைய அந்த கருணை நமக்கு தெரியும்.
அவர் நம்ம படிக்கணும், இந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்து பாராயணம் பண்ணணும், அது யாராவது வந்துட்டு பேசணுங்கிறதுக்காக வேண்டி அவர் எழுதலை. ஆரம்ப கால அந்த வரலாறை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்பப்பெல்லாம் இறை அனுபவம் தோணுச்சோ அப்பப்பெல்லாம் பாடலை எழுதி வச்சிருக்கிறார். இதைய ஒரு மாமனிதர் என்ன பண்ணாரு, இது அந்த பாட்டெல்லாம் ஒன்று சேர்த்தணும். பெருமானுக்கு கிடைத்த அனுபவங்கள் அடுத்தவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று ஒரு மனிதருக்குள் ஒரு கருணையை உண்டாக்கினார். அது உங்களுக்கு தெரியும். இருக்கூர் ரத்னசாமி அவரு ரத்ன முதலியார் அவரோட உள்ளத்தில் அது விதைக்கப்பட்டது. உடனே பெருமான் கிட்ட சொல்றார், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க, நான் எல்லாத்தையும் ஒரு இதா போட்டு அதை மக்களுக்கு விநியோகம் பண்ற அளவுக்கு நான் பதிப்பிக்கிறேன். அவர்கிட்ட எங்க இருக்கு, அவர் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறதுல ஒரு வருஷத்துக்கு மேல. அப்போ அந்த நீண்ட அனுபவத்தை இவர் தாங்க முடியல. அப்ப தாங்க முடியாத போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எனக்கு எவ்வளவு சீக்கிரம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கணும், இல்லைன்னா நான் ஒரு வேளை சாப்பாடை தவிர நான் சாப்பிட மாட்டேன். அப்ப பெருமானையே ஜீவகாருண்யத்தில் வச்சு அடிக்கிறார் அவர். அப்ப ஐயோ அவர் என்ன சொல்றாரு, அப்பப்பா நீ சாப்பிடலன்னா என் கண்ணெல்லாம் தண்ணி வருது, நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன், எவ்வளவு சீக்கிரம் தேடி கொண்டு பிடிக்குமோ அவ்வளவு சீக்கிரம் தேடி கொண்டு. இப்படி உருவாக்கப்பட்டது தான் 1ஆம் திருமுறை முறையிலிருந்து 4ஆம் திருமுறை. இறைவனுடைய அந்த அனுபவங்கள், இறை அனுபவங்கள், பெருமானுக்கு கிடைத்த இறை அனுபவங்கள் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆன்மாவின் வழியாக உறுத்தப்பட்டு உணர்த்தப்பட்டு நம்ம கையில் கிடைக்கப்பட்டது தான் அத்தனை அனுபவங்களும். நமக்கு வந்துட்டு எங்கேயோ வெளிநாட்டில் நடக்கிற அனுபவத்தை சொன்னால் நமக்கு புரியாது. அதனால தான் உள்ளூர் தெய்வங்களை பற்றி தான் பேசணும், அவங்களுடைய கருணை பற்றி தான் பேசணும். ஆனால் அதுக்கு இடையில கூட பெருமான் எப்படி ஒரு சன்மார்க்கியா வாழணும் அப்படிங்கிறத அவர் காட்டியிருக்கிறார். தனக்கு ஒரு தெய்வத்தின் முன்னாடி என்ன பிரார்த்தனை பண்ணணும். நம்மளாம் போனோம்னா என்ன நினைப்போம், எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், என் குடும்பத்தில் இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, அதெல்லாம் தீர்க்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் பெருமாள் அங்கே போய் முருகன்கிட்ட போய் இருந்துட்டா என்ன பாரு, ஒருமையுடன் நினைந்து மலரடி நினைக்கின்ற உத்தமரதம் உறவு வேணும். இது யாருக்காக தோணுமா? இயற்கையாகவே அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை ஒரு மாமனிதனாக, ஒரு புனிதப்பட்ட ஒரு மனிதனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 12 வயது அவருக்கு உணர்த்தப்பட்டது. உங்களுக்கெல்லாம் ஒரு வரலாறுல பார்த்துருப்பீங்க, அவருக்கு ஒரு மாலை கிடைச்சது, சிவ மாலை கிடைச்சது, நீங்க படிச்சிருப்பீங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? அவருக்கு இந்த சரம் என்பது, ஞான சர சூத்திரம் என்பது பெருமாள் அம்பாளுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்த மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதை. சரம் சராசரத்தை அறியும், சராசரம் பரத்தை அறியும், பரம் பராபரத்தை அறியும். இது சித்தர்கள் நெறி. அந்த சர சூத்திரத்தை அவர் ஓதாமல் உணர்ந்தார். நான் என்னென்னலாம் பண்ணேன், கிட்டத்தட்ட அந்த 12 வயசுல இருந்து அவர் பட்ட கஷ்டம், அவர் சாப்பிடாம எத்தனை நாள் உபவாசம் இருந்து தப வாழ்க்கையை மேற்கொண்டாங்கிறத பத்தி நமக்கு கவலையே கிடையாது. நமக்கு வந்துட்டு நேரம் அந்த சாவி எடுத்துட்டு போயிடணும். ஆனா அவர் பெருங்கருணையாளர். நான் பட்ட கஷ்டம் ஏன் குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, முதல்ல உன்னுடைய மனிதத்தை, இந்த உடலை
சுத்தப்படுத்திக்கணும். ஒரு அம்மா கூட சொல்ல மாட்டாங்க, என்ன வந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் என்ன காய்க்காய் இருந்துட்டு எனக்கு உனக்கு என்ன சாம்பார் வேணும்ப்பா, முருங்கைக்காய், சரி நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவோம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, இந்த காய் பிஞ்சா இருக்கணும், இந்த தருணத்திலிருந்தா இதை சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடாது, நோய் வரும். எல்லாரும் கேட்பாங்க, வந்துட்டு அவர் வாடிய பயிரை கண்டதும் வாடினேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் போய் இருந்துட்டு அப்போ காயை சாப்பிட்றது அதில் உயிர் இல்லையா, நம்ம வந்துட்டு சைவ சாப்பாடு சாப்பிட்றோமே அதில் உயிர் இருக்கா, அதுலேயும் ஒரு உயிர்னு இருக்குல்ல, அப்போ அது உயிர் வதை இல்லையா? இதெல்லாம் கேள்வி, பல இடங்களில் கேட்டப்பட்ட கேள்வி. இதுக்கு என்ன பதில்னு சொல்லிட்டு பெருமான் வச்சிருக்கிறாருன்னா, எது உன்னால முடியலையோ அதை செய்யறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. உன்னால் ஒரு உயிரை படைக்க முடியாத போது அதை அழிப்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை. அதான் அவர் வந்துருந்துட்டீங்க புலால் மறுப்புங்கிறத முக்கியமாக வச்சுட்டு, புலால் உண்பவர்கள் இங்கே பக்கத்திலே வராது. ஆனா அப்பேற்பட்டவன் பசிச்சிருந்தாலும் கூட அவனுக்கு சாப்பாடு போடும், அவனை இங்க உள்ள விடாது. ஆனா நீ வெளியே அங்கிருந்து வந்துட்டு ஒரு பசியோட ஒருத்தன் இருக்கான்னா, அவன் வந்துட்டு போய் அவனை போய் நீ சைவனா அசைவனான்னு கேட்டுட்டு இருக்காத. அவனுக்கு வேண்டியது என்ன? அதனாலதான் அவ்வளவு பெரிய ஞானி ஊர் உலகமெல்லாம் சுத்திட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்த உடனே அவருக்கு பிறந்த ஞானம் என்னன்னா, விவேகானந்தர் கேட்டாரு, அவர் சொன்னார், பசித்தவனுக்கு தேவை ஒருபடி சோறு, அவனுக்கு பகவத்கீதை அல்ல அப்படின்னார். ஏன்னா அவனுக்கு அதுதான், அவன் பசியை நீக்கின பின்னாடி தான் அவனுக்கு வந்து பகவத்கீதைங்கிறது தெரியும், அருட்பாங்கிறது தெரியும், எல்லாம் தெரியும். அவன் தான் எல்லாத்தையும் இழந்திருக்கானே, அவனை முதல் அங்கே. அதுக்கப்புறம் அவனை வந்திருந்துட்டு உன்னுடைய கருணையினாலும் உன்னுடைய பணிவினாலையும் உன்னுடைய தந்திரம் சொல்றது வந்துட்டு அவனை ஏமாத்த சொல்லலை, அவனை எப்படியாவது நல்ல வழி கொண்டு வர்றதுக்கு நீ முயற்சி பண்ணு. அப்படி அந்த நிலையில சன்மார்க்கத்தை வளர்த்துறதுக்கு நான் உதவி செய்யறேன். ஏன்னா சன்மார்க்கத்தை நீங்க நடத்தணும்னு சொல்லலை, நானே முன்னின்று நடத்துகிறேன் அப்படின்னு பெருமான் சொல்லியிருப்பேன். இத்தனை ஈஸியா யார் சொன்னா? நடத்துங்கன்னு சொல்றது வேற, நான் நடத்துறேன் கூட இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் நம்மளால கூட இருக்க முடியாதா? இப்ப அவருக்கு இல்லாத கஷ்டமா? ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, எல்லாரும் இன்புற்று இருப்பது. இப்ப நான் இன்புற்று இருந்தா தாங்க எல்லாரும் இன்புற்று இருக்கணும்னு நான் நினைக்க முடியும். நானே வந்துட்டு கொலைப்பட்டினியா கிடக்கும்போது நான் எப்படி வந்து இன்னொருத்தருக்கு சாப்பாடு போட முடியும்? அப்போ இன்புறுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தாய் இருக்கா பாருங்க, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பொய் என்னன்னா, எல்லாம் நீங்க இணையதளத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த குழந்தைகிட்ட சொல்லுமா, நீ கடைசியா சாப்பிட்ற பாருமா, இந்த உருண்டையில தான் எல்லா சத்து இருக்கு, அதனால இதை சாப்பிட்டுக்கோ. இது பொய் தான், ஆனா அதுல என்ன அன்பு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி தனக்கு இல்லைன்னாலும் கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது தான் அது ஜீவகாரணி. அந்த ஜீவகாரணியம் பணி செய்யறது நீங்க அவனை உயிரை மாத்திரம் காப்பாத்தல, அந்த சமுதாயத்தை காப்பாத்துகிறீர்கள். அவன் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா அவன் என்ன செய்வான் அடுத்தது? இந்த சமுதாயம் எவ்வளவு ஒரு மோசமான நிலையை அவங்களால பேஸ் பண்ண முடியும், எத்தனை புரட்சிகள் அதனால வெடிச்சிருக்கு, இதையெல்லாம் உணர்ந்தவன். ஆனாலும் கூட அந்த உணவில் கூட இதைத்தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நெறிய வச்சாருப்பாருங்க. இப்ப அந்த காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் சன்மார்க்கி ஆயிட்டோம், தன கூட்டம் இருக்கு, எல்லாரும் சன்மார்க்கத்தை உணர்ந்தவங்க, நம்ம எல்லாம்
இந்த சைவ உணவை தான் கொடுக்குறோம். அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனால் அவர் இருந்துட்டு வாழ்ந்த காலத்தில் 150 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட 2 பஞ்சம் எப்படி ஜீவகாருண்யம் ஆரம்பிச்சுன்னு பாருங்க. அந்த பஞ்சம் அவன் வந்துட்டு என்னன்னா கடைசியில் ஒரு உயிரை கொண்டு அந்த சதையை சாப்பிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்ட பஞ்சம். அந்த பஞ்சத்தில் இந்த ஒரு உயர்ந்த இனத்தை சார்ந்தவர்கள், ஏன்னா ஜாதி தலைவிரிச்சான காலம், மதங்கிற பேரில் வந்துட்டு இனங்கள் பிரிக்கப்பட்டு அதுக்கு தகுந்த ஜாதிகள் பிரிக்கப்பட்டு அவன் இவனை தொடக்கூடாது, அவன் இவன் வரக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த எந்த ஜாதியினால் புறந்தள்ளப்பட்ட அடுத்த நிலைக்கு இவங்கிட்டயே காசு வாங்கிட்டு நீ என்ன விட கீழே ஆனவன் சொன்ன அந்த இதையை பொறுக்காம கொஞ்சம் கூட்டம் பெருமான் கூட இருந்தது. அந்த கூட்டத்துக்கிட்ட எதை எப்படி பயன்படுத்தணும்னா அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு பெருமான் அதை பயன்படுத்துறார். முதல் அவர்கிட்ட எந்த காசும் இல்லை. என்ன 10 பைசா கையிலேயே வச்சுக்காத ஒரு மனிதன் வள்ளல்ங்கிற பேர் வாங்கினது வள்ளல் பெருமான் தான். அவர் எதை கொடுக்க முடியும்? அழியக்கூடிய இன்பத்தை கொடுக்காத அழியாத ஒரு அருளை கொடுத்தவர் அருட்பிரகாச வள்ளலார். அந்த கொடுத்த ஒரே காரணத்தில் அவர் வள்ளலார். அப்படி அந்த காலகட்டத்தில் கூட நான் சொன்னனே 36 தத்துவங்களை உணர்ந்த வள்ளல் பெருமான் தத்துவ நிகரகம் என்று சொல்லக்கூடிய இதில் முதல்ல சொல்லக்கூடிய 5 நிலையான மனித நிலையை யோசனை பண்ணி பார்க்கிறார். ஏன் ஒரு மரணமில்லா பெருவாழ்வு முடிந்த நிலை அப்படின்னு சொல்றாருன்னா, முதல்ல இந்த உடல் உணவால் ஆனது. அதுதான் அன்னமய கோஷம்னு சொல்லக்கூடிய அந்த உணவு. இந்த உணவால் ஆன உடம்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் சுத்தமான உணவை சாப்பிட வேண்டும். அந்த உணவை சாப்பிட்டால் அடுத்த நிலையான பிராணன் என்கிற உயிர் சுத்தப்படுத்தப்படும். பிராணமய கோஷம். அந்த மூச்சு சரியாகி இருந்தால், அதனால்தான் மணிப்பூரகத்திலிருந்து ஆக்ன வரையிலும் அங்க 16 அங்குல மூச்சு இருந்ததுன்னு சொன்னா அந்த மூச்சுக்கு பேரு கேவல கும்பகம். இந்த கேவல கும்பகம்ங்கிறது சித்த நிலையை அடையக்கூடிய ஒரு மூச்சு. மனிதனுக்கு 12 அங்குல மூச்சு தான் மனிதனுடைய அடையாளம். சித்தனுக்கு அடையாளம் 16 அங்குல மூச்சு. இந்த 16 அங்குல மூச்சு தான் அவனுக்கு 16 வகையான செல்வத்தை கொடுக்கக்கூடும். அதைத்தான் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. பெருவாழ்வு நான் மரணமில்லா பெருவாழ்வு. இன்னைக்கு பெருமான் என்கிட்ட சொல்றார். தப்பு இருந்தா நானு, சரியா இருந்தா அவர். இப்போ அந்த கொடியேற்றும் போது இந்த மணிப்பூரகங்கிறது மணின்னா ஆன்மா. அதனாலதான் மணி மந்திர ஔஷதம். மணின்னா ஆன்மா, மந்திரம்னா மனசு, ஔஷதம்னா மூச்சு. இந்த மந்திரம்ங்கிறது மனசுங்கிறது ஏன் சொல்றேன்னா, மந்திரம்ங்கிறத பத்தி திருமந்திரம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அப்ப மந்திரத்தை செம்மைப்படுத்துவது எது? இந்த மனதை செம்மைப்படுத்துவது மந்திரம். மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. ஆனா அதுக்கு தேவை இந்த மந்திரம். அந்த மந்திரம் என்னன்னா மகா மந்திரம். என்ன கேட்டா, அவனை உணர்றதுக்கு அவன் எவ்வளவு பெரியவன், நீ எவ்வளவு மோசமானவன்னு தெரிஞ்சுட்டா ஒரு ஸ்டெப் நாம அந்த பெருங்கருணையை உணரக்கூடிய ஒரு நிலைக்கு நாம தள்ளப்படுவோம். அந்த பெருங்கருணை உணர்வதற்காகத்தான் நமக்கு அவனுடைய கருணையின் வடிவாகத்தான் நாம் எதையெல்லாம் துன்பங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த துன்பங்களை கொடுத்து அவன் அருகிலே அவன் நம்மை இழுக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொண்டால், இந்த துன்பங்கள் எதற்காக என்று சொன்னால், இந்த ஆணவ மலத்தினால் கண்டுட்டு இருக்கின்ற ஆன்மாவை அந்த கட்டுகளிலிருந்து விடுபடக்கூடிய நிலைக்கு. நீங்க பெருமானை பத்தி பேசும்போது அவர் சொல்லுவார், 5 தொழில்களை செய்வதற்கு என்னை
ஆட்படுத்தினான் இறைவன்பார். அந்த 5 தொழில்களை யாருக்கு செய்து? சிவபெருமான. ஆக்கல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல். இந்த மறைத்தலை தான் திருமந்திரம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, அவன் பெரிய சீட்டாடுறதுல கில்லாடி. பெருமான சொல்றது திருமந்திரம். காயம் பலகை, இந்த உடம்பு தாண்டா உனக்கு வந்து சீட்டாடுறதுக்குள்ள மேடை. அதுல நீ காய் உருட்டுற பாரு, அந்த காய் உருட்டுறதுல அந்த நம்பர் வருது பாருங்க, பரம மதம் மேலே ஏறுறதுக்கும் கீழே வர்றதுக்கும். அந்த காய் தான் 51 அட்சரங்கிறது. அந்த 51 அட்சரம் மூலாதாரத்திலிருந்து மேலே வரையிலும் இருக்கக்கூடிய அஜபங்கள். நான் பெருமான் சொல்லலைன்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் சொல்லி இருக்கிறார். படிக்கிறது இல்லை நம்ம, ஏன்னா அதெல்லாம் நமக்கு பண்ணா ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுட்டா கஷ்டம். அதனாலதான் வந்து என்னோடு அதை வந்து உணர்ந்து எழுமின் கூட வாங்க கூப்பிடாரு அவர். ஓரமா இல்லையாங்கிறதா நம்ம அங்க எங்கேயோ இருந்தவனுக்கு எனக்கு இது புரியுதுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். காரணம் அங்க வந்து இந்த அஜபங்கள் வரும்போது இங்க வந்து நிற்கும். 4 மூலாதாரத்தில் இருக்கு, 6 சுவாதிஷ்டானத்தில் இருக்கு, 10 மணிப்புரகத்தில் இருக்கு, 12 அநாதகத்தில் இருக்கு. இங்க ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு என்ன பகுதின்னு சொன்னா, இது வந்து சூரிய மண்டலம். இந்த சூரிய மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் எதுக்குன்னா ஆத்மகாரகன். ஆத்மகாரகன் சொன்னா ஆத்மா வந்து அங்க இருக்கான். அங்க ஆத்மாவில் யார் இருக்கா அப்படின்னா ஆத்மநாதன் இருக்கான். அப்படி இருக்கிற நாதனை நீங்க கரம் குவித்து வணங்கணும். தமிழ் பண்பாடு. அந்த கரம் குவிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஞான இந்திரியங்களும் கர்ம இந்திரியங்களும் ஒடுங்கணும். உனக்கு பெரிய ஞானம் இருக்குன்னு நினைக்காத. நீ செஞ்சது நீ வந்து கோடீஸ்வரனா இருக்கலாம், இத்தனை பேத்துக்கு சாப்பாடு போடலாம். ஆனா உனக்கு அந்த முடிவு ஏன் சாப்பாடு போடலன்னு உனக்கு அந்த விடை தெரியணும்னு சொன்னா உன் கர்மம் தீர்ந்தா தான் தெரியும். நீ எத்தனை பேத்து வயிற்றுல அடிச்சியோ அந்த பாவம் தீக்கிறதுக்கு தான் இத்தனை பேத்துக்கு நீ சாப்பாடு போடுறேன்னு எப்போ உணர்வேன்னா அந்த கர்மத்தை தெரிஞ்சாதான். ஆனா அது வரையில நமக்கு பெருமையா தான் இருக்கும். எங்க தாத்தாவிலிருந்து நான் வரையில இது வரையிலும் நாங்க கட்டின சத்திரத்தை இன்ன வரையில மூடவே இல்லை. ஏன் மூடல? உங்க தாத்தாவும் தப்பு பண்ணியிருக்கிறார், நீயும் தப்பு பண்ணியிருக்க, உங்க அப்பாவும் பண்ணியிருக்கிறார். அதுக்கு தண்டனையா தான் பெருமான் இதை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்படிங்கிற அந்த அறிவு, அந்த அறிவை அறிவதே அறிவு. அந்த அஞ்ஞானத்தை நாம் இந்த ஆன்மாவிலிருந்து விளக்கினார் அது என்ன வரணும்னு சொன்னா, அங்க வந்துட்டு அது எங்க போறதுன்னு தெரியாம நம்ம போல முடிச்சிட்டு இருக்கோம். மோட்சத்தோட தரவு நம்ம கிட்ட இருக்கு. அந்த பசு வந்துட்டு கட்டப்பட்ட பசு அவுத்து விட்டாச்சு. இப்ப அது எங்க போகணும் இல்ல, அது பாட்டுக்கு துளியில் தெரியுது. அந்த மாதிரி நிலைக்கு மோட்சத்தின் திறவுகோல் நம்ம கையில இருக்கு. ஆனா நம்ம திறந்து எங்க போறதுன்னு தெரியாம இருக்கு. இப்பத்தான் நம்ம செஞ்சது அத்தனையும் நம்ம அந்த விடுபட்டது நம்மனால அல்ல, அவனுடைய பெருங்கருணையினால் இந்த ஆன்மா இந்த பசு நிலையிலிருந்து உயிர்நிலைக்கு வந்து இருக்கிறது. இந்த உயிர்நிலையை வந்த உயிரை உடலிலிருந்து பிரியாமல் நம்ம வச்சுக்கணும். இங்கதான் எரிக்கிறதா புதைக்கிறதா? ஊருக்குள்ள வந்துட்டு ஒருத்தனை இங்க சன்மார்க்கத்துக்குள்ள வர வைக்கணும்னா பெரிய ப்ராப்ளம். அது சில நேரங்களில் போய் இருந்துட்டு மயானத்தில் போய் சண்டை பிடிக்க வேண்டியதாக இருக்கு. அவங்க குழந்தை குட்டியெல்லாம் சொல்லி வந்துட்டு இல்லை இல்லை எங்கள் முறைப்படி நாங்கள் வந்துட்டு எரிக்கத்தான் செய்வோம். ஐயா அவர் சன்மார்க்கியா, அவர் கடைசி வரலும் சன்மார்க்கியா தான் வாழ்ந்தார். சன்மார்க்கத்தில் ஒரு இஞ்சு கூட கிடையாது. குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணது அப்படி தான் எல்லாம் பண்ணார். அப்படி இருந்தாலும்
ஒருத்தர் அருவாள் எடுத்துட்டு வருவான், எங்க ஜாதிப்படி எங்க மதப்படி இவரை எரிச்சு தான் ஆகணும். என்னங்க நம்ம கிட்ட பதில் இருக்கு? ஆனா நமக்கு தெரியும் ஒழுக்க நெறியில இருந்துட்டு எரிக்க கூடாது, புதைக்கணும். ஏன்? இதற்கு என்ன பதில் நம்ம வச்சிருக்கோம்? அப்படி பார்க்கும்போது என்ன எதுன்னு சொன்னா, எனக்கு நேற்றைய நிகழ்ச்சியில இந்த இரவு என்ன பேசுறதுங்கிறது தெரியாம எதுல என்ன குறிப்பெடுக்கிறது, நான் இதுவரையும் எதையுமே குறிப்பெடுக்கல. பெருமான் என்ன சொல்றாரு அதை சொல்லிட்டு இருக்கு. அப்படி நான் உட்கார்ந்த போது என்னையும் ஒரு முட்டாளை கொண்டு போய் அங்க உட்காந்து 10 பேத்துக்கு முன்னாடி பேச சொல்றிய பெருமானே, நான் என்ன பேசுறது அப்படின்னு நான் நினைச்ச போது இதுக்கு ஒரு விளக்கம். ஏன்னு கேட்டா, பெருமான் எப்படி தன்னுடைய உடலை சுத்தப்படுத்தி பிரணவ உடலாக மாற்றி அதையே ஞான உடலாக மாற்றி ஒளி உடலாக மாற்றினாரோ, அதை போல இந்த உடலை சுத்த உடலாக மாற்றி பிரணவ உடலாக மாற்றி ஞான உடலாக மாற்றி ஒளி உடலாக மாற்றுவதற்கான வழியை, மார்க்கத்தை நான் சொல்லி இருக்கின்றேன். அப்பேற்பட்ட இந்த உடலை சமாதி நிலை என்று மற்ற சித்தாந்தங்கள் சொல்வது போல உடலோடு உயிரும் வாழ்ந்து கொண்டிருக்கும். அதுதான் இரவாமை என்று சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வி என்ற பெரும் தத்துவத்தை, பெரும் ஞானத்தை ஒவ்வொரு சன்மார்கியும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்ற பெருநம்பிக்கையில் ஏற்பட்ட இந்த ஒரு ஒழுக்க நெறி. பெருமான் நம்ம கொடுத்துட்டார் இந்த கட்டளை. அங்கே இந்த கட்டளைப்படி நம்ம வாழ்றோமா? இதுதான் அவர் கொடி ஏத்திட்டார். இந்த வரையிலும் அது ஏறி இறங்கி அந்த நாடி, அதுக்கப்புறம் பிரம்ம நாடின்னு ஒரு நாடி இருக்கு. அதை நம்ம அவர் அடைஞ்சாரு. அவர் மரணமில்லா பேர் வாழ்ந்தாரு. இங்க இது வரையிலும் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரனோட சேர்த்து 50 வரும் அந்த அட்சரங்கள். அதுக்கப்புறம் நம்ம பரிகாரம்னு ஒன்று இருக்குல்ல. ஆனா அந்த பரிகாரத்துக்கு நம்ம எங்க போறோம்? அந்த கோயிலுக்கு போறோம், இந்த கோயிலுக்கு போறோம், அந்த குளத்துல குளிப்போம், காசிக்கு போறான் ஒருத்தன், இங்க ராமேஸ்வரம் போறான் ஒருத்தன். பரிகாரம்னா பரின்னா குதிரை. அந்த குதிரை எதுக்கு ஓமைய சொல்லி இருக்குன்னா மூச்சுக்கு. அந்த மூச்சு ஹாரம்னா மாலை. மாலை எதுக்கு இதா இருக்குன்னு சொன்னா சரம். இப்ப பரிகாரத்துக்கும் குதிரைக்கும் மாலைக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க போறதுக்கும் எங்க இருக்குது பரிகாரம்? இன்னைக்கு சக்தி பீடங்களா 51 சக்தி பீடங்களா நீங்க ஊருக்கு போயிட்டு அம்பால இது பண்ணிட்டு இருக்க. சக்தி பீடங்கள் இருக்கு. 51 அட்சரங்களாக உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆஜபங்கள் 51 சக்தி பீடங்கள். இதுக்கு சரியான முறையில் சக்தியை கொடுக்கக்கூடிய நிலை என்னன்னா, நம்முடைய வினைகள் அகன்றால்தான் அதுக்கு சக்தி கிடைக்கும். அந்த வினைகளின் எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா இங்க இருக்கு, அங்கே. அதனாலதான் மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்தில் என்ன கிடைச்சது? திருவடி தீட்சை கிடைச்சது. குருந்தம்னு என்ன? அந்த குருந்த மரத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முள்ளுமுள்ளா இருக்கும். அது பார்த்தா அதே மாதிரி தான் தண்டு வடத்துலையும் அப்படி இருக்கும். அந்த குருந்தம் முடிகிற இடம் இது. இந்த முகுளத்துக்கு பேர் குருந்தம்னு பேர். அந்த குருந்த மரத்துல 8-2 தெரிஞ்சாதான் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய அந்த பெருமான் சொன்ன இது இந்த பரிவாசை. இந்த 8-2 8ன்னா 2ன்னா ஊ. ஆ தெரிஞ்சு 8 தெரிஞ்சு
அதுக்குள்ள வந்துருந்துட்டு உங்க உடல் சரியா பொருந்துச்சுன்னு சொன்னா, சுத்த உடலா இருந்ததுன்னா, பிரணவ உடலா இருந்ததுன்னு சொன்னா, ஞான உடலா இருந்ததுன்னு சொன்னா, அது என்னவா மாறும்? அகர உகர மகரமா இருக்கும். ஓம் நாகுதா? இப்ப அவர் சொன்ன சூட்சமம் தெரியுதா? அப்ப உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உன்னுடைய சிந்தனையே இல்லாத இடத்துல போய் நீ அங்கே இரு. அப்பதான் உனக்கு கர்மா. அப்ப ஊசி முனைன்னு எல்லாம் நிறைய சொல்லுவார் அவர். அதுக்குள்ள அந்த ஊசி எங்க இருக்கு? பட்டினத்தார் கூட சொல்லி இருக்கிறார். அத்தனை பெரிய பணக்காரன், ராஜாவுக்கே காசு கொடுக்குறவன், கடன் கொடுக்குறவன், போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அவனுக்கு உள்ள போய் இருந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு வருவான்னு பார்த்தா எல்லாம் வரட்டையா கொண்டு வந்திருக்கான். உழைச்சி பார்க்கும்போது எல்லாம் மாணிக்க பரல் இருக்கு. கடைசியில் வந்துருந்துட்டு அவனை பார்த்து நன்றி சொல்லலான்னு சொல்லிட்டு போகும்போது இருந்துட்டு ஒரு பொட்டி வச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டான். என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள காதறந்த ஊசி. அவர் என்ன சொல்றாரு? ஒரு எழுத்து வேற, ஓலை வேற இருக்கு. காதறந்த ஊசியும் வாராது கடை வழி. இப்ப காதறந்த ஊசின்னு ஏன் சொல்ற? வேற ஏதாவது வச்சுட்டு போக கூடாது? நம்ம என்ன நினைக்கிறோம்? அது பயனில்லாத பொருள், அதனாலதான் அது கூட சாவுக்கு பின்னாடி வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அருளாளர்கள் அது இல்லை. எப்படி வந்துருந்துட்டு ஒரு சூட்சமங்களை வந்துருந்துட்டு பெருமான் அங்கங்க வச்சிருக்கிறாரோ அது போல எல்லாரும். ஏன்னு கேட்டா ஊசி இருந்ததுன்னா நூல் இருக்கும். நூல் வந்துருந்துட்டு எங்க போகுதோ, ஊசி எங்க போகுதோ நூல் கூட வரணும். அது வந்துருந்துட்டு அது தைக்கும். எதை தைக்கும்? மனசையும் இறைவனையும் இணைக்கும். அதான் யோகம்.